அது பேட்சோட பேர் தான் என்ன அப்படின்னா அரசாணை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 20+ கிளாஸஸ் வந்து இருக்குது. இதில் அதே மாதிரி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் வந்து ஒரு 10 டெஸ்ட் வச்சு 3 மந்த் டியூரேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பேட்சை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோமா. ஸோ இந்த பேட்சோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லும்போது பைலிங்குவல் கிளாஸில் நம்ம எடுக்கிறோம். சரியா, பைலிங்குவல் கிளாஸில் எடுக்கிறோம். ஸோ இன்னையிலேருந்து நமக்கு வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரியா, இன்னையிலேருந்து ஜூன் 12லேருந்து இன்னையிலேருந்து நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து முழுக்க ஆன்லைன் கிளாஸஸாக மட்டும்தான் இருக்கும். இன்றைக்கி ஓப்பன் டு ஆல் அந்த கிளாஸாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூடியூப்பில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ஜூம்லையோ இல்லை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இல்லை கூகுள் மீட் இந்த மாதிரியான ஆப்லேயோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இல்லை நம்ம டாஃப் ஐஏஎஸ் அகாடமியோட ஆப்லேயோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆன்லைன் ரெக்கார்டட் கிளாஸ் வந்து நம்ம இதில் கொடுக்க போகிறோம். ஸோ ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம கிளாஸ் ஹேண்டில் பண்ண போகிறது யார் அப்படின்னா நம்மளுடைய டாஃப் ஐஏஎஸ் அகாடமியோட மூத்த ஆசிரியர் ஆகாஷ் சார் அவர்களும் இந்த ஒரு பர்டிகுலர் கிளாஸஸில் ஒரு டாபிக் எடுக்க போகிறாங்க. ஸோ அந்த டாப்பிக்கை நான் வந்து சொல்ல விரும்பலை, ஆகாஷ் சாரே வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா உங்களுக்கு எடுக்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ அப்போ ஆகாஷ் சார் வந்து ஒரு பர்டிகுலர் டாபிக் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா எடுக்க போகிறாங்க. இதை தாண்டி நான் உங்களுக்கு வந்து இந்த கிளாஸஸில் டேக் ஓவர் பண்ண போகிறேன். அதை தாண்டி நம்மளோட சவுத் ரீஜன் ஹெச்ஓடியான சண்வங்கடேஷ் சார் வந்து இந்த கிளாஸஸ் வந்து எடுக்க போகிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜெயச்சந்திர கணபதி சார் வந்து இந்த கிளாஸஸ் வந்து எடுக்க போகிறாங்க. ஸோ எல்லா எக்ஸ்பீரியன்ஸான ஃபேக்கல்ட்டி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கிளாஸஸ் வந்து டேக் ஓவர் பண்ணி நடத்த போகிறோம். சரியா, ஸோ இந்த கிளாஸஸ் எப்போ முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா செப்டம்பரில் நம்ம குரூப் 1 எக்ஸாமுக்குள்ளே நம்ம முடிக்கிற மாதிரி நம்ம பிளானில் இருக்கோம். ஸோ இது வந்து சிலபஸ்ஸு மொத்தம் எத்தனை கிளாஸஸ் அப்படிங்கிறது அந்த கிளாஸஸ்க்கான ஷெடியூல் அப்படிங்கிறது நமக்கு விட்டுருக்காங்க. சரியா, ஸோ இதை தாம்மா இந்த கிளாஸஸோட இம்பார்ட்டன்ஸ். இதில் இன்னும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாலிசி நோட். ஸோ அந்த கிளாஸஸை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் பர்டிகுலராக ஆட் பண்ணியிருக்கோம். சரியா, பாலிசி நோட்டை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே ஒரு 3-4 கிளாஸை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை தாண்டி தமிழ்நாடு அரசுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் தனியாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எடுக்க போகிறோம். மொத்தமாக 20 கிளாஸ் இருக்குது. 20க்கு மேற்பட்ட வகுப்புகள் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தினமும் நம்ம கொண்டு போக போகிறோம். ஸோ வீக்லி வந்து ஒரு 3 கிளாஸஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 3 மந்த்துக்குள்ளே இதை டேக் ஓவர் பண்ணி எடுக்க போகிறோமா. சரியா, இதை தான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் நம்ம இந்த அரசாணை பேட்சோட சிறப்பம்சம் அப்படிங்கிறது. இந்த அரசாணை பேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸோ ஃபீஸ் எவ்வளோ சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஆன்லைன் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ 8668029422 அப்படிங்கிற நம்பர் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 6382809713 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட அட்மிஷனை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதில் வந்து நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 900 ரூபாயும், ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 700 ரூபாயும் இதுக்கு நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபீஸாக நம்ம இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸாக நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ கிளாஸஸ் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு மெயினான டாப்பிக்காக போயிடுச்சு. இங்கே மட்டும் இல்லை, ப்ரிலிம்ஸ்லேயும் இல்லை மெயின்ஸ்லேயும் ஒரு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் டாபிக். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னும் ஃபுல்ஃபில்லாக இந்த ஒரு 20 கிளாஸஸ் நம்ம இப்போ நான் நார்மலாக இருக்கிறத விட இந்த ஒரு கரண்ட் பேட்சில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 20 கிளாஸஸ் மேலே இந்த அரசாணை பேட்சில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷனாக கொடுக்க போகிறோம். ஸோ இதுலேருந்து கேட்கக்கூடிய நீங்கள் குரூப் 1ல் 50 கேள்வி கேட்குறான்னு வச்சுக்கோவேன், எக்கனாமிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனோட சேர்த்து 50 கேள்வி இருக்குன்னு வச்சுக்கோவேன், அதில் ஒரு 25+ வந்து நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துடும். ஸோ அந்த 25 கொஸ்டினை நம்ம எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு எல்லா ஐடியாலஜியுமே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் கிளாஸஸில் நமக்கு கிடைச்சிரும். ஸோ வாங்க டாபிக்ஸ்குள்ளே உள்ளே போகலாம். சரியா, டாபிக்ஸ்குள்ளே உள்ளே போகலாம். சரி, இப்போ கவனிங்க, இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். சரியா, இதுதான் நம்மளோட குரூப் 1 சிலபஸில் இருக்கக்கூடிய ஒன்று. தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனோட குரூப் 1 சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எடுக்க போகிறோம். இது வந்து எங்கே இருக்குது சார் அப்படின்னா யூனிட் 5 அப்படிங்கிறதுக்குள்ளே வச்சுருக்கான். ஸோ இது வந்து எங்கே வச்சுருக்கான் அப்படின்னா யூனிட் 5குள்ளே வச்சுருக்கான். தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பாடம். ஸோ நம்மளுடைய வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிறது நம்ம படிக்க போகிறது தமிழ்நாடோட நிர்வாகம் கிடையாது, வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா படிக்க போகிறோம். ஸோ நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன. ஸோ நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட் இருப்பார். சரியா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட் இருப்பார். அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு என்னென்ன ரோல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர் வந்து அந்த டிஸ்ட்ரிக்டோட ரெவன்யூ ஹெட். சரி, அந்த டிஸ்ட்ரிக்டோட ரெவன்யூ ஹெட் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான். அதை தாண்டி
டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒருத்தர் என்ன அப்படின்னா அவர் வந்து அந்த டிஸ்ட்ரிக்டோட டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட ஹெட்டாகவும் இருப்பார். சரியா, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட ஹெட்டாகவும் யார் தான் வைப்பாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் வைப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒன்று லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கு இல்லையா, உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தலைவராகவும் யார் தான் இருப்பார் அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படிங்கிறவர் இருப்பார். அப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் கிடையாது, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். சரியா, அப்போ டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரோலில் அவருக்கு என்ன ரோல் இருக்குது, இதில் வந்து நீங்கள் வந்து குரூப் 2A மீன்ஸோ குரூப் 2 மெயின்ஸோ படிச்சிங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட ரோல் ஃபுல்லாகவே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட ரோல் ஃபுல்லாகவே படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படினால ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ரெவன்யூ, சரியா, அதே மாதிரி டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இது ஸ்டேட் லெவலில் எப்படி இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எப்படி இருக்குது, அந்த ஸ்கீம்ஸை வந்து எப்படி செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்குறது தான் இந்த ஒரு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட சிலபஸோட நோக்கமே. சரியா, ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4ல் 3 சிலபஸ்லையுமே வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா எக்கனாமிக்ஸோட மெர்ஜ் பண்ணி தான் வச்சுருக்கான். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்க, தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது அதில் வந்து குரூப் 1 பொறுத்த வரைக்கும் சரியா நமக்கு 50 கேள்விகள் இருக்குது. குரூப் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை கேள்விகள் இருக்குது அப்படின்னா 50 கேள்விகள் வந்து இருக்குமா. இந்த 50 கேள்விகளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கனாமிக்ஸோட சேர்த்து கொடுத்துருக்கான். ஸோ இது வந்து வேரியேஷன் ஆகலாம். அப்போ 25 ஸோ எக்கனாமிக்ஸ் ஒரு 25ம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு 25ம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. சரியா, ஸோ அந்த வகையில் ரொம்ப முக்கியமான யூனிட்ல ஒன்றா மாறிடுச்சு என்ன அப்படின்னா இந்த எக்கனாமிக்ஸும் அட்மினிஸ்ட்ரேஷனும். அதை தாண்டி அண்ட் 2A அண்ட் குரூப் 4 இந்த எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2A அண்ட் குரூப் 4 எக்ஸாம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வித் எக்கனாமிக்ஸோட எத்தனை கேள்விகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 20 கேள்விகள் இருக்குமா. ஸோ எப்படியா இருந்தாலும் எக்கனாமிக்ஸில் ஒரு 10, அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு 10, ஸோ மொத்தம் 20 கேள்விகள் வரைக்கும் எங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பார்த்துக்க, இது ப்ரிலிம்ஸ் ஓரியன்டட் மட்டும். இதுவே மெயின்ஸ்னு வச்சுக்கவேன், 2A மெயின்ஸ்னு வச்சுக்க, இங்கே வந்து உனக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். 2A மெயின்ஸ் வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். அப்போ அப்ஜெக்டிவ் டைப்பில் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 45 கேள்விகள் வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் வரைக்கும் இருக்குமா. அதில் உங்களுக்கு பாலிட்டியோட உங்களுக்கு மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்கான். 2A மெயின்ஸில் பாலிட்டியோட உங்களுக்கு மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்கான். 2 அண்ட் 2A இந்த 2 மெயின்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டியோட உங்களுக்கு மெர்ஜ் பண்ணி நம்ம கொண்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அந்த டாப்பிக்கும் நமக்கு என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒன்றா இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சிலபஸ் வந்து மாறும். அதை தாண்டி இதே இருக்கிறதுல ஒரு சில டாபிக்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா குரூப் 1 மெயின்ஸ்லேயே இருக்குமா. அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்க ஒரு சில டாபிக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா குரூப் 1 மெயின்ஸ்லேயே இருக்குது. ஸோ குரூப் 1 மெயின்ஸில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னென்ன டாபிக்ஸ்லாம் நமக்கு குரூப் 1 மெயின்ஸில் வரும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம சிலபஸ் பார்க்கும்போது எதெல்லாம் மெயின்ஸ்க்கு வரும், எதெல்லாம் ப்ரிலிம்ஸுக்கு நம்ம சேர்த்து படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். அப்போ குரூப் 1ஓட மெயின்ஸ்லேயும் ஒரு சில டாபிக்ஸ் நான் இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா இ கவர்னன்ஸ் என்ன மாதிரி டாபிக்லாம் உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸ்லேயே இருக்கக்கூடிய டாப்பிக்காக இருக்குது. அதாவது குரூப் 1ஓட மெயின்ஸ்லேயே இருக்குது. அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் சிலபஸ் அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் சரி, மெயின்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை குரூப் 1ஓட இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா தான் என்ன அப்படின்னா தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒன்று. சரியா, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். இந்த பாடத்தில் வந்து ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேள்விகள் வந்து நம்ம கேட்டுட்ருக்காங்க, நிறைய ஸ்கீம்ஸ் வேறு கேட்டுட்ருக்காங்க. அதனால் இந்த பாடத்தை நம்ம எப்படி படிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த அரசாணை பேட்சோட நம்ம பேட்சோட முக்கியத்துவமே. சரியா, ஸோ அந்த அரசாணை பேட்சில் இந்த பாடத்தை நம்ம ஃபுல்லாக படித்து முடித்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குரூப் 1 25க்கு 25 கேள்வியுமே அடிக்கிறோம். குரூப் 2 குரூப் 4 அந்த எக்ஸாமா அதில் வந்து உங்களுக்கு வந்து 10 கொஸ்டின் இருக்குது, அந்த 10 கொஸ்டினுமே நம்ம அடிக்கிறோம். ஸோ அதுக்கான வழிமுறைகளை இந்த பேட்சில் நம்ம பார்ப்போம். சரியா, ஸோ இதில் சிலபஸ் என்ன சார் இருக்குது. ஸோ உங்களுக்கு முன்னாடியே நான் சொன்னேன் யூனிட் 5ல் எக்கனாமிக்ஸோட உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ எக்கனாமிக்ஸோட மெர்ஜ் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருமா தமிழ்நாட்டின் வளர்ச்சி மனிதவள மேம்பாடு. சரியா, தமிழ்நாட்டோட மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளும் அவற்றை தேசிய பிற மாநிலங்களோடு ஒரு ஒப்பாய்வும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கான். அதாவது ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. சரியா, கம்பேரிட்டிவ் அசஸ்மெண்ட் ஆஃப் அக்ராஸ் த கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டுடைய மனிதவள மேம்பாடுனா என்ன, முதல்ல மனிதவள மேம்பாடுனா என்ன, அதில் முக்கியமான இண்டிகேட்டர்ஸ் என்னென்ன இருக்குது,
அதில் முக்கியமான இண்டிகேட்டர்ஸ் வந்து என்னென்ன இருக்கு, அந்த இண்டிகேட்டர்ஸோட முக்கியத்துவம் என்ன, அந்த இண்டிகேட்டர்ஸோட முக்கியத்துவம் என்ன, சரியா, அந்த இண்டிகேட்டர்ஸோட முக்கியத்துவம் என்ன, அந்த இண்டிகேட்டர்ல இருந்து நமக்கு என்னென்ன மாதிரியான பாயிண்ட்ல என்னென்ன ரேங்க்ல இருக்காங்க, நம்ம தமிழ்நாடு என்னென்ன ரேங்க்ல இருக்காங்க, சரியா, ஹெல்த்ல என்ன மாதிரி ரேங்க்ல இருக்காங்க, அதே மாதிரி இதுல கல்வியில என்ன மாதிரி ரேங்க்ல இருக்காங்க, ஜிஆர் ரேஷியோ இந்த மாதிரி ரேஷியோக்கள்லாம், அதே மாதிரி ஐஎம்ஆர் எம்எம்ஆர் இந்த மாதிரி ரேஷியோஸ்லாம் நம்ம வந்து எந்த அளவில் முன்னாடி இருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஒரு மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாடு இருக்குல்ல, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கே நம்ம பெருமை பண்ணணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ குஜராத்தோ மகாராஷ்டிராவோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குஜராத் மகாராஷ்டிரா இந்த மாதிரியான ஸ்டேட்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எக்கனாமி இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டான அந்த டெவலப்மெண்ட்ல முக்கியமாக அதிகமாக இருப்பாங்க. இதுவே கேரளா, இந்த கேரளாலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹெல்த்து, எஜுகேஷனு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல கேரளா வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா முன்னோடி மாநிலமாக இருக்கும். ஆனால் நம்ம தமிழ்நாடு இருக்குல்ல, இதில் எல்லாத்துலேயுமே வறுமை ஒழிப்புல முன்னாடி இருப்பாங்க. சரியா, தமிழ்நாடு எப்படி இருக்கும் அப்படின்னா வறுமை ஒழிப்புல முன்னாடி இருப்பாங்க. சரியா, வறுமை ஒழிப்புல முன்னாடி இருப்பாங்க. அதை தாண்டி முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹெல்த்தில் ஓரளவுக்கு முழு டெவலப்மெண்ட் இல்லைனாலும் ஓரளவுக்கு நம்ம முன்னேறிய மாநிலங்களாக ஒன்றா இருக்கும். அதே மாதிரி கல்வி, அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல், அப்போ எல்லா விதமான குறியீடுகள்லையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு ஈவனான வளர்ச்சி. நம்ம எல்லா துறைகள்லையும் டாப்லேயும் இருக்க மாட்டோம், எல்லா துறைகள்லையும் பாட்டம்லேயும் இருக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஈவனான ஒரு வளர்ச்சியை இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக யார் இருப்போம் அப்படின்னா தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் வந்திருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட் நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்ல நம்ம டாக் பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத மற்ற ஸ்டேட்டோட ஒரு கம்பேரிசன் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் தான் என்ன அப்படின்னா இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பாடம். ஸோ ரெண்டாவது வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இம்பாக்ட் ஆஃப் சோசியல் ரிஃபார்ம் மொமெண்ட் இன் சோசியோ எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு, சரியா, சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு. அது என்ன சார் சமூக மறுமலர்ச்சி இயக்கங்கள், அதாவது சோசியல் ரிஃபார்ம் மொமெண்ட் அப்படின்னா என்ன சார்? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சோசியல் ரிஃபார்ம் மொமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயம் சொசைட்டியில் நடந்துட்டு இருக்கும், அந்த சொசைட்டியில் நடந்துட்டு இருக்க விஷயத்தை ஒரு மாற்றக்கூடிய ஒன்று. இப்போ எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை திருமணம். சரியா, இந்த குழந்தை திருமணத்தை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மாற்றி கொடுத்தோம். சரியா, குழந்தை திருமணம் வந்து கண்டிப்பாக நடக்கக்கூடாது, இதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து நிறைய தலைவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா போராடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விதவை மறுமணம், சரியா, அதே மாதிரி சதி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒழிச்சது தான் என்ன அப்படின்னா சமூக மறுமலர்ச்சி, அதாவது சமூக சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த தமிழ்நாட்டோட சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு நம்ம வந்து என்ன படிக்க போவது கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களை பற்றி படிப்போம். எங்கே அப்படின்னா யூனிட் 6ல். சரியா, யூனிட் 6ல் சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களை பற்றி தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படிங்கிற தலைப்பில் யூனிட் 6ல் படிப்போம். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன படிக்க போகிறோம் தெரியுங்களா, தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு அவங்களோட பங்களிப்பு என்ன அப்படின்னு படிக்க போகிறோம். சரி, நம்ம படிக்க போகுது சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களும் இருக்குது, அதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமூக அளவுலையும் பொருளாதார அளவுலையும் அவற்றோட தாக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா, அவற்றோட தாக்கம் இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வள்ளலார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா அவரை பற்றி மட்டும் நம்ம படிக்க போகிறது கிடையாது. சரியா, அவரை பற்றி படிச்சுட்டு அவருடைய தாக்கம் வந்து சமூக அளவில் எப்படி இருக்குது, பொருளாதார அளவில் எப்படி இருக்குது. அப்போ பெரியார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா அவங்க அளவில் என்ன இருக்குது அப்படின்னா சமூக அளவில் என்ன சேஞ்சஸ் இருக்குது, பொருளாதார அளவில் என்ன சேஞ்சஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளாக பெரியார் ஆரம்பித்த ஒரு இயக்கம் தான் என்ன அப்படின்னா சுயமரியாதை இயக்கமா. அப்போ அந்த சுயமரியாதை இயக்கத்தோட முக்கியமான கோட்பாடுகள் ஒன்று என்ன அப்படின்னா பேருக்கு பின்னாடி, சரியா, பேருக்கு பின்னாடி அது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சர்நேம் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. சரியா, பேருக்கு பின்னாடி சர்நேம் வச்சுக்கிற ஒரு பழக்கம், அதாவது ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியோட பேரை வச்சுக்கிற ஒரு பழக்கம் என்ன பண்ண கிடையாது அப்படின்னா தமிழ்நாட்டில் அதிகமாக இல்லைம்மா. தமிழகத்தில் இது வந்து ரொம்ப கம்மி, இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கு, ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்கும். சரியா, தங்களுடைய பேருக்கு பின்னாடி ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியோட பேரை வந்து வச்சுக்கிறது தான் என்ன அப்படின்னா சர்நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சர்நேம் இருக்குல்ல இது வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் மற்ற
மற்ற மாநிலங்கள்ல இது வந்து அதிகமாக இருக்கும். சரியா, மற்ற மாநிலங்கள்ல ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி வந்து அதிகமாக என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா இருக்க செய்வாங்க. அப்ப பெரியாரோட சுயமரியாதை இயக்கம் சமூக அளவுல ஏற்படுத்திய தாக்கம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் என்ன குறைஞ்சிருக்கு அப்படின்னா சர்நேம் யூஸ் பண்ணக்கூடிய பழக்கம் வந்து குறைஞ்சிருக்கு. அதுதான் அப்ப சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு இம்பாக்ட். அப்ப எக்கனாமியில அது என்ன மாதிரியான இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு, இதுதான் நம்ம படிக்க போறோம். ஸோ நம்ம படிக்க போது வந்து சோசியல் ரிஃபார்ம் மொமெண்ட் கிடையாது. சரியா, அதோட இம்பாக்டையும் சமூகத்துல எப்படி இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு, எக்கனாமிக்கலா எப்படி இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். சரியா, ஸோ இதுதான் வந்து முதல் தலைப்பு. இந்த முதல் தலைப்புல ரெண்டு டாபிக் இருக்கு. என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய மனிதவள மேம்பாட்டு குறியீடுகள் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து இருக்கு. அதை தாண்டி என்ன இருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்குமா. சரியா, ரெண்டு பாடம் இருக்கா. அதுக்கு அடுத்த தலைப்பு பாருமா, அதுக்கு அடுத்த தலைப்பு பாருங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும். முக்கியமான ஒன்று, பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும். இதே டாபிக்ஸ் இங்க பாருங்க, தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான திட்டங்களும்னு இருக்கா. இப்ப இதே டாபிக்ஸை இன்னொரு இடத்துல கீழே படிப்பீங்க பாருங்க, என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக நலத்திட்டங்களின் பங்களிப்பு. முக்கியமான ஒண்ணு, சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக நலத்திட்டங்களின் பங்களிப்பு. இங்கேயும் நலத்திட்டங்கள் இருக்கு, இங்கேயும் நலத்திட்டங்கள் இருக்கு. ஆனா அங்க படிக்கும் போது எப்படி படிக்கணும், இங்க படிக்கும் போது எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வந்து வச்சுக்கணும். ஸோ இப்போ நான் சிம்பிளா ஒரு ஸ்டோரி மட்டும் நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ பாருங்க, சரி ஓகே, இப்போ பாருங்க, தமிழகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1991 சரியா ஒரு சென்சஸ் வந்து எடுக்கிறாங்க. 1991 ஒரு சென்சஸ் வந்து எடுக்கிறாங்க. ஆனா மக்கள் தொகை கணக்கெடுப்புல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, பெண் குழந்தைகளோட பாலின விகிதம் சரியா, குழந்தை பாலின விகிதம் அப்படிங்கிறது ரொம்ப லோவா இருக்கும். சரியா, பெண் குழந்தைகளோட பாலின விகிதம் அப்படிங்கிறது ரொம்ப 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 லோவா இருக்கும். ஸோ இதை பார்த்த அப்போ இதுக்கு என்ன காரணம் சார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா பெண் சிசு கொலை. இதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் என்ன அப்படின்னா பெண் சிசு கொலை. அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னொரு முக்கியமான காரணம் வறுமை. ஸோ பெண் குழந்தை பிறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமண செலவு அதிகமாக பண்ணணும், நகை போடணும், என்ன மாதிரியான வறுமை காரணமாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும். சரியா, ஸோ அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, வறுமையின் காரணமா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்கு இல்லையா, அப்ப அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல பெண் குழந்தைகளோட பாலின விகிதம் கம்மியா இருக்கு. சரியா, பெண் குழந்தைகளோட பாலின விகிதம் வந்து கம்மியா இருக்கு. இதை தடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அப்போதைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா மேம் இருக்காங்களே, அப்போதைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா மேம் என்ன பண்றாங்க அப்படின்னா 1992 சரியா 1992 தொட்டில் குழந்தை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை ஃபார்ம் பண்றாங்க. சரியா, 1992 தொட்டில் குழந்தை அப்படிங்கிற திட்டத்தை ஃபார்ம் பண்றாங்க. சரியா, தொட்டில் குழந்தை திட்டம்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதாவது பெண் சிசு கொலையை ஒழிக்கிறதுக்காகவும், ஞாபகம் வச்சுக்க, பெண் சிசு கொலையை ஒழிக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பெண் குழந்தைகளோட பாலின விகிதம் இருக்குல்ல அதை அதிகப்படுத்துது. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பெண் சிசு கொலை அதை ஒழிக்கணும். சரியா, ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த சைல்டு செக்ஸ் ரேஷியோ இருக்குல்ல, பெண் குழந்தைகளோட பாலின விகிதம் அது அதிகரிக்கிறது, இது செகண்ட். அதே மாதிரி வறுமையால கைவிடப்பட்ட ஆதரவற்ற குழந்தைகள் இருக்காங்களே, ஆதரவற்ற குழந்தைகள் அவங்கள என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்ஜிஓக்கள் மூலமா பாதுகாக்குது. சரியா, என்ஜிஓக்கள் மூலமா பாதுகாக்குது. இதுதான் இந்த தொட்டில் குழந்தை திட்டத்தோட நோக்கம். அப்ப இந்த தொட்டில் குழந்தை திட்டம் வந்து எங்க தொடங்கி வைக்கிறாங்க அப்படின்னா சேலம் மாவட்டத்துல. சரியா, தொட்டில் குழந்தை திட்டம் வந்து எங்க தொடங்கி வைக்கிறாங்க அப்படின்னா சேலம் மாவட்டத்துல அப்போதைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா மேம் வந்து தொடங்கி வைக்கிறாங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் படிக்கிறியா, திட்டத்தோட நோக்கம் படிச்சேக்க, திட்டம் யார் தொடங்கி வச்சான்னு படிச்சேக்க, எந்த கட்சி தொடங்கி வச்சாங்க. ஸோ அப்போ முதலமைச்சர்னா நமக்கு தெரியும், அப்போ அந்த கட்சி தொடங்கி வச்சாங்க. இதை படிப்ப. இதுக்கு அடுத்து என்ன படிப்ப போறேன் அப்படின்னா இதுக்கான பேக்ரவுண்ட் படிச்சேக்க, மக்கள் தொகை கணக்கெடுப்புல லோவா இருந்ததுனால, இந்த விஷயங்கள்லாம் டிராபேக்கா இருந்ததுனால தொட்டில் குழந்தை திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க. அப்ப எந்த வருஷம் தொடங்கினாங்க, எங்க தொடங்கினாங்க, சரியா எந்த வருஷம் தொடங்கினாங்க, எங்க தொடங்கினாங்க அப்படிங்கிறத பார்த்த அதோட நோக்கங்கள் பார்த்துருக்கோமா.
நோக்கம். சரியா? இப்ப இதோட இம்பாக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2001ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்களா? 2001ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்களா? அதை தாண்டி 2001க்கு அப்புறம் 2011ல ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சரியா? 2011ல ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இந்த இரண்டுலையும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பெண் குழந்தைகளோட பாலின விகிதம் வந்து ரொம்பவே ஹையா இருக்கு. சரியா? பெண் குழந்தைகளோட பாலின விகிதம் வந்து ரொம்பவே ஹையா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் இந்த திட்டத்தோட அடிப்படை நோக்கங்கள்ல ஒண்ணு. அப்ப ஒரு திட்டம் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த திட்டத்தோட இம்பாக்டையும் நம்ம படிக்கணும். சொசைட்டில என்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு. இப்ப 2001லையும் 2011லையும் குழந்தை பாலின விகிதம் வந்து அதிகமாயிருக்கு. சரியா? குழந்தை பாலின விகிதம் வந்து அதிகமாயிருக்கு. அதை தான் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பங்களிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரியா? இந்த டாபிக்ல பாருங்க, நம்ம அரசியல் கட்சிகளும் அவங்களோட ஹிஸ்டரியை படித்தவன இந்த கட்சி எப்படி தொடங்கினாங்க, அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அவங்க எதுக்காக தொடங்கினாங்க, அது என்ன நோக்கத்துக்காக தொடங்கினாங்க. இப்போ எக்ஸாம்பிளா வந்து நீதி கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்களா? நீதி கட்சி. அப்ப நீதி கட்சி எதுக்காக தொடங்கினாங்க? நீதி கட்சி அப்படிங்கிற கட்சி வந்து பிராமணர் அல்லாத மக்களுக்கு, நான் பிராமின் கம்யூனிட்டிஸ்க்கான ஒரு கட்சியா என்ன துவங்குறாங்க அப்படின்னா நீதி கட்சியை துவங்குறாங்க. ஸோ நீதி கட்சியோட வரலாறு, அவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, என்ன டேட்ல ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்களுடைய ஐடியாலஜி என்ன, அவங்களுடைய போராட்டங்கள் என்ன, இதெல்லாம் நம்ம படிக்க போறோம். இதை படிச்சுட்டு அவங்களுடைய திட்டங்கள், மக்களுக்கான திட்டங்கள் என்ன போட்டாங்க, அந்த திட்டங்கள்ல என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த திட்டங்களையும் போட்டு லாஸ்ட்ல என்ன படிப்போம் அப்படின்னா அதோட இம்பாக்ட்மா, அதோட பங்களிப்பு என்ன, தாக்கம் என்ன அப்படிங்கிறத படிப்போம். ஸோ அப்போ இந்த டாபிக்ஸ் வந்து ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதை தாண்டி அடுத்து என்ன டாபிக்ஸ் இருக்குன்னு பார்ப்போமா? தமிழ்நாட்டோட இடஒதுக்கீடு கொள்கையும் நியாயங்களும் சமூக வளங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளும். சரியா? அப்ப இடஒதுக்கீடு கொள்கைக்கான நியாயங்கள் என்ன, சமூக வளங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறது, அதாவது தமிழ்நாட்டோட ரிசர்வேஷன் பாலிசி. சரியா? ரிசர்வேஷன் பாலிசியை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக்ஸ்ல நம்ம எடுக்க போறோம். அதை தாண்டி வேற என்ன சார் இருக்கு அப்படின்னா எக்கனாமிக்கல் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டுடைய பொருளாதார போக்குகள் முக்கியமான ஒரு டாபிக். அடுத்த ஒரு முக்கியமான ஒரு டாபிக் வந்து தமிழ்நாட்டோட எக்கனாமிக்கல் ட்ரெண்ட். எக்கனாமிக்கல் ட்ரெண்ட்னா என்ன? சரியா? நம்ம தமிழ்நாடோட எக்கனாமி படிக்கல, நல்லா ஞாபகம் வச்சுக்க, நம்ம என்ன படிக்கல அப்படின்னா தமிழ்நாட்டோட எக்கனாமி படிக்கல, எக்கனாமிக்கல் ட்ரெண்ட். அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா தமிழ்நாட்டோட எக்கனாமி பத்தி தெரியணும். எக்கனாமி. ஸோ அந்த எக்கனாமியில என்னென்ன மாதிரியான வேரியேஷன் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளா வந்து பாத்தீங்கன்னா $1 trillion எக்கனாமியா, $1 trillion எக்கனாமி. இதை எந்த வருஷத்துக்குள்ள அடையணும் அப்படின்னா 2030க்குள்ள அடையணும். சரியா? 2030க்குள்ள அடையணும். இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து 2035க்குள்ள 1.5 trillion அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புதிய முதலமைச்சர் வந்து ஒரு சில இடங்கள்ல சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அப்ப என்னன்னா $1 trillion எக்கனாமி அடையணும் அப்படின்னா அதுக்கான திட்டங்களை கொண்டு வரணும், அதுக்கான ஒப்பந்தங்கள் சைன் பண்ணி ஆகணும், அதுக்கான இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ அதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க இதையும் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா படிக்க போறோம். அப்போ நம்ம தமிழ்நாட்டோட எக்கனாமி படிக்க கிடையாது, எக்கனாமிக்கல் ட்ரெண்டை பத்தி படிக்க போறோம். சரியா? அப்போ எக்கனாமி தெரிஞ்சிருந்தாதான் எக்கனாமிக்கல் ட்ரெண்டை பத்தி நம்மளால படிக்க முடியும் அப்படிங்கிறத பாக்குறோமா. ஸோ இது ஒரு அடுத்த டாபிக். அப்புறம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸோட சோசியோ எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டா அதோட இம்பாக்ட் என்ன அப்படின்னு பாக்குறது, இது ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒன்று தான். திட்டங்களை வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். சரியா? இதை தாண்டி அடுத்து வாங்கம்மா. சரி, வேற என்ன சார் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்க பாருமா, வேற என்ன இருக்குன்னு பாரு. சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும். சரியா? சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் அப்படிங்கிற ஒரு பாடம் வந்து இருக்கு. சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூல ஆதாரங்கள், சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூல ஆதாரங்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து இருக்கு. ஸோ இங்க வந்து சோசியல் ஜஸ்டிஸ்னா என்ன? சரியா? சோசியல் ஜஸ்டிஸ்னா என்னமா, அதாவது எல்லாருக்குமே எல்லா சோர்ஸுமே கிடைக்கும், சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வளங்களும், சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வளங்களும் எல்லா மக்களுக்குமே கிடைக்கணுமா. சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வளங்களும் எல்லா மக்களுக்குமே கிடைக்கணும். அப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, ஈக்குவலா கிடைக்கும் போது எல்லா மக்களுக்கான அந்த ஏற்றத்தாழ்வுகள் வந்து இருக்காம போயிடும். இப்போ எக்ஸாம்பிளா வந்து பாத்தீங்களேன், கல்வின்னு ஒன்று இருக்கா, இது ஒரு வளம். இந்த வளம் எல்லாத்துக்குமே ஈக்குவலா கிடைக்குதா அப்படின்னா அது கொஸ்டின் மார்க். சார் ஏன் சார் ஈக்குவலா கிடைக்கலையா அப்படின்னு கேட்கலாம். இதுக்கு நீ நல்லா ஞாபகம் வச்சுக்க. இப்ப மாற்று திறனாளிகள்,
மாற்றுத்திறனாளி. இப்போ இவங்களுக்கு ஈக்குவலாக கிடைக்குதா அப்படின்னா இல்லை. அப்போ அதனால தான் அவங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிசர்வேஷன் கொடுக்குறோம், 4% ரிசர்வேஷன் கொடுக்குறோம். அப்போ அவங்களுக்கான திட்டங்களை கொடுத்துட்ருக்கோம். இதே மாதிரி கல்வியில் திருநங்கைகளுக்கு அந்த அளவுக்கு ஈஸியாக கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சரியா, அவங்களுக்கான ஹெல்த் கேர் இல்லை, திருநங்கைகளுக்கான ஹெல்த் கேர் வந்து கிடையாது, அவங்களுக்கான போதுமான அளவு மருத்துவ வசதி கிடையாது, அவங்களுக்கு கல்வி கிடைக்கிறது இல்லை, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமுதாயத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது கிடையாது. அப்போ எல்லாமே எங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சமூகங்களுக்கு பிரச்சனை இருக்க தான் செய்யுது, விமென்ஸ். அப்போ எல்லா இடங்கள்லையும் எல்லாமே ஈக்குவலாக கிடைக்கிறது இல்லை. அப்போ எல்லாத்தையும் கிடைக்க வைக்கிறதுக்கு அந்த ஈக்குவலாக கிடைக்க வைக்கணும்னா அப்போ கல்வி வந்து மாற்றுத்திறனாளிகளும் ஈக்குவலாக கிடைக்கணும், திருநங்கைகளுக்கு ஈக்குவலாக கிடைக்கணும். அதுக்கான இனிஷியேட்டிவாக தான் இப்போ நம்ம என்ன கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா இடஒதுக்கீடு கொடுத்துட்ருக்கோம். இதை சமூகத்தில் நம்ம இந்த ஈக்குவாலிட்டியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன விஷயங்கள் கொண்டு வரோம் அப்படிங்கிறது படிக்கிறது தான் என்ன அப்படின்னா சோசியல் ஜஸ்டிஸ். பின்தங்கிய மக்களை முன்னாடி கொண்டு வரதுக்கு என்னென்ன திட்டங்களை நம்ம செயல்படுத்திட்டு இருக்கோம். இப்போ இதில் வந்து சிறுபான்மையினா யார், அவங்களோட திட்டங்கள் என்ன, முதியோர்கள் அவங்களோட திட்டங்கள் என்ன, இவங்களை பற்றி எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் பார்ப்போம். ஸோ அப்போனால ஞாபகம் வச்சுங்க, சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோசியல் ஹார்மனி, சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோசியல் ஹார்மனி ஆஸ் த கார்னர் ஸ்டோன் ஆஃப் சோசியோ எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. முக்கியமான ஒன்று, சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூல ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லுமா, கார்னர் ஸ்டோன் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்குமா. அதுக்கு அடுத்து வேற என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தமிழகத்தில் கல்வியோட வளர்ச்சி எப்படி இருக்கு, ஹெல்த்தோட சிஸ்டம் வந்து எப்படி இருக்கு, எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சிஸ்டம் இன் தமிழ்நாடு. ஸோ அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்க, தமிழ்நாட்டோட ஹெல்த் சிஸ்டம் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு, அதே மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் வந்து எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு. அப்போ இதனால என்ன படிப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன படிப்போம் அப்படின்னா ஹெல்த்னா என்ன, எஜுகேஷன்னா என்ன, அதோட டெஃபினேஷன் படிப்போம். சரியா, அது இந்தியாவில் எப்படி இருக்கு, தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு, ஒரு கம்பேரிசன். இந்தியாவில் எப்படி இருக்கு, தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு, ஒரு கம்பேரிசன். அதில் உள்ள ப்ராப்ளம்ஸ், அதில் உள்ள ப்ராப்ளம் என்ன, சரியா, ஹெல்த்லையும் எஜுகேஷன்லையும் உள்ள ப்ராப்ளம்ஸ் என்னென்ன, அதை தாண்டி அந்த ப்ராப்ளம்ஸுக்கு அதான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். கல்விக்கு என்ன ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கு, எஜுகேஷனுக்கு வந்து ஹெல்த்துக்கு வந்து என்னென்ன மாதிரியான ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி அதோட அச்சீவ்மெண்ட், அதோட அச்சீவ்மெண்ட் என்னென்ன இருக்கு. சரியா, இந்த டிபார்ட்மெண்ட்ல இப்போ பர்டிகுலராக நம்ம என்னென்ன அச்சீவ்மெண்ட் அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம், என்னென்ன அச்சீவ்மெண்ட் இருக்கு. இந்த அச்சீவ்மெண்ட்டை தாண்டி வேற என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அச்சீவ்மெண்ட்டை தாண்டி வேற என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்க, அதோட ஹெல்த் சிஸ்டம் எப்படி இருக்கு, எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு, அதுக்கான ஸ்கீம்ஸ். அப்போ ஒரு டாபிக்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளவு தூரம் பார்க்கணுமா, கல்வியோட டெஃபினேஷன் என்ன, ஹெல்த்தோட டெஃபினேஷன் என்ன, அதுக்கான இந்தியாவில் எப்படி இருக்கு கல்வி, தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு, அதே மாதிரி ஹெல்த் இந்தியாவில் எப்படி இருக்கு, தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு, அதில் உள்ள ப்ராப்ளம்ஸ் பிரச்சனைகள் என்னென்ன, இந்தியாவில் தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்கு, அதில் இருக்க ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்னா இப்போ கல்வியில் நீங்கள் பிஎட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கல்வியில் நிறைய குழுக்கள் அமைச்சிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளா நம்மளே படிச்சிருப்போம், மெக்கல்லே கல்வி குழு, மெக்கல்லே அப்படிங்கிற ஒருத்தரோட கல்வி குழு. அதுக்கடுத்து சார்லஸ் வுட், சார்லஸ் வுட் அப்படிங்கிற ஒருத்தரோட கல்வி குழுவோட பெயர். சரியா, சார்லஸ் வுட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லியம் ஹண்டர். இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா படிக்க வேண்டியிருக்கும். அதை தாண்டி அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா அதில் உள்ள அச்சீவ்மெண்ட். ஸோ தமிழ்நாடு எஜுகேஷனில் என்ன மாதிரி அச்சீவ்மெண்ட் அடைஞ்சிருக்கு, ஹெல்த் என்ன மாதிரியான அச்சீவ்மெண்ட் அடைஞ்சிருக்கு. இப்போ ஹெல்த்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆர்கன் டொனேட், ஆர்கன் டொனேட்டில் இந்தியாவிலே நம்ம தான் ஃபஸ்ட்டு. ஓகேவா, இது ஃபஸ்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆர்கன் டொனேட் வந்து அதிகமான விழிப்புணர்வு பண்ணக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று. அதே மாதிரி பாயமா ஐஎம்ஆர் எம்எம்ஆர் ரேட் ஒரு 3 மாநிலங்களில் தான் கம்மியாக இருக்கும். சரியா, ஒரு 3 ஸ்டேட்டில் தான் கம்மியாக இருக்கும். எங்கெங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கேரளா அண்ட் மகாராஷ்டிரா. சரியா, கேரளா ஃபஸ்ட்டு, கேரளா, அதுக்கப்புறம் செகண்ட் வந்து மகாராஷ்டிரா, அப்புறம் தமிழ்நாடு. இந்த 3 ஸ்டேட்டில் தான் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து கம்மியாக இருக்கும், ஐஎம்ஆர் எம்எம்ஆர் ரேட்லாம். அப்போ அந்த அச்சீவ்மெண்ட் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் சிஸ்டம், என்னென்ன மாதிரியான அமைப்புகள் இருக்குது, யார் எந்த ரோல் பண்ணிகிட்டு இருக்கா, என்னென்ன மாதிரியான அமைப்புகள் இருக்குது. கடைசியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதில் உள்ள ஸ்கீம்ஸ், திட்டங்கள் என்ன இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன திட்டங்கள் இருக்குது, இந்த திட்டங்களையும் 2 விதமாக படிக்க போகிறோம். என்னென்ன அப்படின்னா சென்ட்ரலில் என்னென்ன திட்டங்கள் இருக்குது,
ஸ்டேட்டில் என்னென்ன திட்டங்கள் இருக்குது, சென்ட்ரலில் என்னென்ன திட்டங்கள் இருக்குது, ஸ்டேட்டில் என்னென்ன திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக்ஸில் பார்க்க போகிறோம். சரியா? இதை தாண்டி தமிழ்நாட்டுடைய ஜாகிரபி, புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கம். ஸோ இதுதான் முக்கியம். படிக்க போதே ஜாகிரபி மட்டும் கிடையாது, அதில் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கம் அப்படிங்கிறத படிக்க போகிறோம். சரியா? பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கம் அப்படிங்கிறத படிக்க போகிறோம். ஸோ நம்ம படிக்க போகிறது வந்து என்ன கிடையாது அப்படின்னா ஜாகிரபி கிடையாது, பொருளாதார வளர்ச்சியின் அவற்றின் தாக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி படிக்க போகிறோம். சரியா? ஸோ அப்போ என்ன சார் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கம்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோமா. இப்போ தமிழ்நாடு மேப் எடுத்துக்க, தமிழ்நாடு மேப் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோவேன். இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம கீழே கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கும். இப்போ இந்த தமிழ்நாடு மேப்பில் சென்னையில இருந்து ஆரம்பிக்குது, இல்லை திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஆரம்பிக்குது. அங்கேருந்து திருவள்ளூர்ல இருந்து சென்னை ஆரம்பிச்சு கீழே கன்னியாகுமரி வரைக்கும் 14 கடற்கரை மாவட்டங்கள் இருக்கு. சரியா? 14 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா கடற்கரை ஓரங்கள்ல இருக்கு. அப்போ அந்த 14 கடற்கரை மாவட்டங்கள்ல மக்களுக்கான திட்டங்கள் என்னென்ன இருக்கு. சரியா? கடற்கரை ஓரங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு, அதுக்காக அந்த மக்களுடைய மேம்பாட்டுக்காக தமிழ்நாடு அரசு என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தி இருக்காங்க. சரியா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா நெய்தல் மீட்சி இயக்கம், இந்த மாதிரி திட்டங்கள்லாம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கடலோர பகுதிகளை மேம்படுத்துவதற்காக என்னென்ன திட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா படிப்போம். அப்ப நம்ம படிக்க போவது ஜாகிரபி மட்டும் கிடையாது, அதோட இம்பாக்ட். சரியா? அவற்றின் தாக்கம் என்ன அப்படிங்கிறதை படிக்க போறோம். ஸோ இதை தாண்டி பல்வேறு துறைகளில் தமிழகம் மேற்கொண்டுள்ள சாதனைகள். சரியா? பல்வேறு துறைகளில் தமிழ்நாடு மேற்கொண்டுள்ள சாதனைகள், அச்சீவ்மெண்ட் என்னென்ன. இப்போ நம்ம பார்த்தோமா ஆர்கன் டைனைட் பற்றி பார்த்தோம்னா ஐஎம்ஆர் எம்எம்ஆர் ரேட்லாம் தமிழ்நாட்டில் கேரளாவில் மகாராஷ்டிராவில் கம்மியாக இருக்குன்னு பார்த்தோமா, இதான் அச்சீவ்மெண்ட். அதே மாதிரி ஜிஆர் ரேஷியோ இதெல்லாம் டாப்பில் இருப்போம் நம்ம. சரி, உயர்கல்வி விகிதம் இந்த மாதிரி இடங்கள்லாம் எஜுகேஷன் சம்மந்தமான ரேஷியோவில் நம்ம முன்னாடி இருப்போம். அப்போ அந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னொரு பர்டிகுலர் சிலபஸில் பார்க்க வேண்டியிருக்கும். அதுக்கு அடுத்து வேறு என்ன டாபிக்ஸாக இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டுடைய இ கவர்னன்ஸ் முக்கியமான ஒன்று. தமிழ்நாட்டுடைய மின்னாளுகை பற்றி நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். மின்னாளுகைனா என்ன? ஸோ அப்போ எல்லா இடங்கள்லையும் இ ஆஃபீஸ் கொண்டு வர்றது, டிஜிட்டலைஸ்டாக மாற்றுறது, இதுக்கான இனிஷியேட்டிவ் வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கடுத்து பப்ளிக் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ பப்ளிக் அவேர்னஸ் என்ன இருக்கு, அதில் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளாக வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னா யாரு, சரியா? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னா யாரு, சரியா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு அப்புறம் ஆர்டிஓனா யாரு, சரியா? ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர். இதுக்கு இடையில டிஆர்ஓ, டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர், இவங்களுடைய ரோல் என்ன. அதுக்கு அடுத்து வந்து தாசில்தாருடைய ரோல் என்ன, சரியா? தாசில்தாருடைய ரோல் என்ன. அடுத்தடுத்து வந்து ஆர்ஐ ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அவருடைய ரோல் என்ன. அதுக்கப்புறம் விஓ, இவங்களோட ரோல்ஸ் பற்றி நம்ம படித்து வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்களோட பப்ளிக் அவேர்னஸை வந்து கிரியேட் பண்ண முடியும். இப்போ பப்ளிக் அவேர்னஸ் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போவோமா. ஸோ லாஸ்ட் ஒரு பர்டிகுலர் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நலம்சார் திட்டங்களும், சரியா? கவர்மெண்ட்டோட நலம்சார் திட்டங்களும் அவற்றின் பயன்பாடும். சரியா? நம்ம திட்டங்கள் மட்டும் படிக்க போகிறது கிடையாது, அவற்றோட பயன்பாடு இம்பாக்ட் அப்படி படிக்க போகிறோம். பொது விநியோக அமைப்புகளில் உள்ள பிரச்சனைகள். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோமா. பொது விநியோக அமைப்புனா என்ன? பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேஷன் கடைகளில் நம்ம பொருள் வாங்குறோம்ல, அப்போ அந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன்ல உள்ள பிரச்சனைகள், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன்ல உள்ள பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ எக்ஸாம்பிளா நம்ம பொது வழங்கல் முறை இருக்குல்ல, அதுல வந்து டிபிடிஎஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, அப்புறம் யூபிடிஎஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, சரியா? டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு, யூனிவர்சல் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதுக்கான வேறுபாடுகள் என்ன, இதுல என்னென்ன மாதிரியான மக்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு, அதுல என்னென்ன மாதிரியான திட்டங்களை கொடுக்க போறோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக்ல நம்ம எடுக்க போறோம். இதை தாண்டி வேற என்ன அப்படின்னா சமூக பொருளாதார பிரச்சனைகள், சரியா? சமீபத்திய சமூக பொருளாதார பிரச்சனைகள், லாஸ்டா நடப்பு நிகழ்வுகள். இதுதான் வந்து யூனிட் 5ஓட ஒட்டுமொத்த சிலபஸ்மா, சரியா? ஓவராலா யூனிட் 5ஓட சிலபஸ் மட்டும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். சரி,
அப்போ இந்த யூனிட் 5 முடிக்கிறதுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நமக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா, யூனிட் 5 கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோமா. யூனிட் 5 படிக்கிறதுக்கு என்னென்ன ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சமச்சீர் கல்வி புக்கு. ஸோ இதை வந்து கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா, ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டியிருக்கும். சரியா, முதல் ப்ரியாரிட்டி எங்கே அப்படின்னா சமச்சீர் கல்வி புக்கு. ஸோ அந்த சமச்சீர் கல்வி புக்கு அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் வந்து 9th மேலே இருக்கக்கூடிய நிறைய புக்ஸ் எல்லாம் நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம். சரி, 9th மேலே இருக்க நிறைய புக்கில் இதில் எக்ஸ்ட்ரா ஒரு புக்கு இருக்கு. 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கை ஆட் பண்ணிக்க. 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் அந்த புக்கை ஆட் பண்ணிக்கலாம். சரியா, அப்போ இந்த மாதிரி புக்ஸ் சமச்சீர் கல்வி புக்கு இது நான் எக்ஸாம்பிளுக்காக தான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு டாபிக் முடிக்கும் போது நம்ம அதுக்கான வேர் டு ஸ்டடியை நம்ம கொடுத்துருவோம். அப்போனால ஞாபகம் வச்சுக்கோங்க, சமச்சீர் கல்வியோட புக்கு. இப்போ 9th சோசியல் சயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டாபிக். எக்கனாமியில் ஃபர்ஸ்ட் பாடம் கவர் ஆகும். அதே மாதிரி 10th சோசியல் புக்கில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி பகுதி இருக்குல்ல, ஹிஸ்ட்ரி பகுதியில் 10th யூனிட் வந்து கவர் ஆகும். அவன் அங்கே போய் எக்கனாமிக்ஸ் கவர் ஆகுது. 9th புக்கில் எக்கனாமிக்ஸு, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி புக் வந்து கவர் ஆகும். அப்புறம் 11th எக்கனாமிக்ஸு, 12th எக்கனாமிக்ஸு, 11th பொலிட்டிக்கல் சயின்ஸு, 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கு வந்து நான் எக்ஸாம்பிளுக்காக நான் சமச்சீர் கல்வி புக்கு அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். செகண்ட் ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, சரியா, இப்போ தமிழ்நாடு எக்கனாமிக்கல் அப்ரைசல் அப்படிங்கிற ஒன்று. அதாவது என்னன்னா, எக்கனாமிக்கலாக அவங்க விடுற டேட்டா. இப்போ எக்ஸாம்பிளாக எக்கனாமிக்கல் பட்ஜெட்டு, எக்கனாமிக் சர்வே, தமிழ்நாடு எக்கனாமிக்கல் சர்வே லாஸ்ட் இயர் சர்வேல இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா குரூப் 1லையும் சரி, குரூப் 2லையும் சரி, குரூப் 4லையும் சரி நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. தமிழ்நாடு எக்கனாமிக்கல் சர்வேல இருந்து எக்கச்சக்க கேள்விகள் கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் குரூப் 4லாம் 3 to 4 கொஸ்டின் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்கம்மா. 3 to 4 கொஸ்டின் வந்து நமக்கு கேட்டிருந்தாங்க. சரியா, 3 to 4 கொஸ்டின் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதில் வந்து கேட்டிருந்தாங்க. சரியா, எக்கனாமிக்கல் ட்ரெண்டு, எக்கனாமிக்கல் சர்வேல இருந்து நமக்கு வந்து 3 to 4 கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒன்று பட்ஜெட். ஸோ சென்ட்ரல் பட்ஜெட்டும் நம்ம படிச்சாகணும், தமிழ்நாடு பட்ஜெட்டும் படிச்சாகணும். சரியா, சென்ட்ரல் பட்ஜெட்டும் படிச்சாகணும், தமிழ்நாடு பட்ஜெட்டும் படிச்சாகணும். இதை தாண்டி வேற என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ஒன்று இருக்கு. அது நான் என்னன்னு நான் சொல்றேன். அதுக்கடுத்து வந்து தமிழ்நாட்டோட ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். சரியா, ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்னா என்ன சார்? மாநில திட்டக்குழு இருக்காங்களே, மாநில திட்டக்குழு அவங்க வெளியிட்ட ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதாவது ஸ்டேட் பிளானிங் கமிஷன், ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வெளியிட்ட அந்த ரிப்போர்ட், தமிழ்நாடு மாநில திட்டக்குழு வெளியிட்ட அந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா படிக்க வேண்டியிருக்கும் ஸ்டேட் பிளானிங் கமிஷனோட ரிப்போர்ட்ல. இதை தாண்டி அவங்களோட அதர் ரிப்போர்ட்டை நீங்க பார்க்கணுமா? ஸ்டேட் பிளானிங் கமிஷனோட அதர் ரிப்போர்ட்டை நீங்க பார்த்தாகணும். என்னென்ன ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளா இல்லம் தேடி கல்வின்னு ஒரு திட்டம் இருக்குல்ல, இல்லம் தேடி கல்வி, இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மதிப்பீடு பண்ணி, மதிப்பீடு அதை செஞ்சு அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அனாலிசிஸ் மாதிரி வெளியிடுவாங்க. அந்த பிடிஎஃப்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அஃபிஷியலா இந்த திட்டத்தினால இத்தனை பர்சன்டேஜ் மாணவர்கள் வந்து டெவலப் ஆயிருக்காங்க, கல்வியில டெவலப் ஆயிருக்காங்க, இந்த திட்டத்தினால இப்போ காலை உணவு திட்டத்தினால இத்தனை பர்சன்டேஜ் ஆரம்ப பள்ளி மாணவர்கள் வந்து வருகை பதிவுகள் அதிகமாக இருக்கு. இந்த மாதிரி நியூமரிக்கல் டேட்டா வந்து அதிகமாக கேட்பான். அப்போ அந்த நியூமரிக்கல் டேட்டாவை நீங்க எங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த ரிப்போர்ட்ல இருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒரு டிபார்ட்மெண்ட்டோட அசஸ்மெண்ட்ல இருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை தாண்டி கவர்மெண்ட்டோட பாலிசி நோட். சரியா, முக்கியமான ஒன்று கவர்மெண்ட்டோட பாலிசி நோட் வந்து படிச்சாகணும். அதாவது இந்த வெப்சைட்ல இருந்துமா tn.gov.in இந்த இணையதளத்தில் உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பாலிசி நோட். தமிழில் வந்து என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா கொள்கை விளக்க குறிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாலிசி நோட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரிலீஸ் பண்ணி நம்ம படிச்சாகணும். நான் இதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணலாம், நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணலாம். சரி, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நியூஸ் பேப்பரை ஃபாலோ பண்ணலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நல்லா ஞாபகம் வச்சுக்க, ரெண்டாவது மெயினான ஒன்று டிஎன்பிஐடிஆர் செய்தி மற்றும் ஒளிபரப்புத்துறை. சரியா, அதுக்குன்னு ஒரு தனி ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு, தனியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, வாட்ஸ்அப் பேஜஸ் கூட இருக்கு. அதாவது செய்தி மற்றும் ஒளிபரப்புத்துறை அந்த துறையோட அஃபிஷியல் டேட்டாவை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டே இருங்க. ஒரு திட்டம் தொடங்கி வைக்கும் போது அதில் என்ன சொன்னாங்க,
ஒரு திட்டம் வந்து எங்கே தொடங்கி வைக்கிறாங்க, அதில் சிஎம் என்ன ஸ்பீச் கொடுத்தாரு, இதை பற்றின எல்லா அஃபீஷியல் டேட்டாவும் எங்கே வரும் அப்படின்னா இந்த டிஐடிஆர் அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து வரும். அப்போ அந்த துறையோட வெப்சைட்டுக்கு நீங்கள் தனியாக இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி நாங்கள் வந்தாகணும். ஸோ அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்க, இதெல்லாம் வந்து செகண்ட் ப்ரியாரிட்டியாக நீ வெளியில் வந்து படிக்க வேண்டியது. ஸோ இதுக்கான இதை தாண்டி ஒரு ரெஃபரன்ஸ் புக்கும் ஒரு சில புக்ஸை நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த அரசியல் கட்சிகள் வரலாறு சொல்கிறோமா, நீதி கட்சி, திராவிட இயக்கம், இவங்களோட வரலாறு பற்றி, திராவிட கட்சிகள் இவங்களுடைய வரலாறை பற்றி படிக்கிறதுக்கு வெங்கடேசன் சாரோட புக்கை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நம்மளோட டாஃபோட புக்லேயே அதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஷார்ட்டாக இன்னும் கொஞ்சம் நல்லாவே கொடுத்து வச்சுருப்போம், அதையும் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த பாடத்தோட அடுத்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான செகண்ட் ப்ரியாரிட்டி நீங்கள் கொடுக்க வேண்டியது. சரியா? இதை தாண்டி எவ்வளோ சார் அதிகமான மார்க்ஸ் ஸ்கோர் ஆகும் இந்த ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் எங்கெங்கெல்லாம் அதிகமான கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னா HDAல இருந்து அதிகமான கேள்விகள் கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு அனாலிசிஸ் மட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து ஒரு 800க்கு மேற்பட்ட கேள்விகள் இருக்குமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து. ஸோ அதில் HDAல இருந்து அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு பாடம், இடஒதுக்கீடு, சோசியல் ஜஸ்டிஸ், ரிசர்வேஷன் பாலிசி, விமன் எம்பவர்மெண்ட், முக்கியமான ஒரு டாபிக் விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டாபிக். சரியா? பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிற ஒரு டாபிக். அதுக்கடுத்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், சமூக நல திட்டங்கள்ல இருந்து கேள்வி இருக்கும், கவர்னன்ஸ்ல இருந்து கேள்வி இருக்கும், எக்கனாமிக்கல் ட்ரெண்ட்ல இருந்து கேள்வி இருக்கும். ஸோ இது வந்து ரெண்டுக்குமே உங்களுக்கு வந்து அதிகமான கேள்விகள் இருக்கும், ப்ரிலிம்ஸ்லேயும் இருக்கும், மெயின்ஸ்லேயும் இருக்கும். ஸோ இதாமா சிலபஸ், அதுக்கான எப்படி படிக்கணும், எதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி. ஸோ இப்போ இதில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. டவுட்ஸ், உங்களுக்கான டவுட் செஷன் இப்போ நான் வந்து வைக்கிறேன். நான் கிளாஸ் முடிக்கலை, இன்னும் நம்ம கிளாஸ் எடுப்போம். டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. இப்போ நான் சிலபஸ் மட்டும் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். சிலபஸில் இருந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. இப்போ நான் சொன்னேன்ல, இந்த ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுக்கணும், செகண்ட் ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுக்கணும் அப்படின்லாம் சொன்னேன்ல, இதில் வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நம்ம இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மற்ற வீடியோ மற்ற பிடிஎஃப் இதுமாதிரி கிளாஸஸ் நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஏதாவது இருக்குங்களா? நீங்கள் வந்து டவுட் கேட்டால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த கிளாஸஸ் வந்து எப்படி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க முடியும். சரியா? ஸோ நம்ம டாஃபில் இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் சார், டாஃப் புக்கு போதுமா சார்? ஸோ தாராளமாக போதுமா. லாஸ்ட்டு டிசம்பர் வரைக்குமே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்டேட் பண்ணி முடிச்சு வைப்போம். நீங்கள் இதுக்கப்புறம் உள்ள கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக போதும். சார் டுடே கிளாஸ் டாபிக் இன்ட்ரோ கிளாஸ் வந்து சிலபஸ் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து எப்படி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இதில் தாண்டி அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்மா முக்கியமாக நமக்கு 800 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது. அதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு பர்டிகுலர் டாப்பிக்கில் நம்ம எடுக்க போகிறோம். சரி, இப்போ பாருங்கள், பாலிசி நோட் சொன்னல அது முக்கியமா சார் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். சரியா? இப்போ நீ நல்லா ஞாபகம் வச்சுக்க, தமிழ்நாட்டோட பாலிசி நோட் பாருமா. சரி, அப்போ பாலிசி நோட்டை நம்ம எப்படி படிக்கணும் சார் அப்படியே பாருங்க. ஸோ பாலிசி நோட்னா என்ன சார் அப்படியே பாரு. பாலிசி நோட்னா என்ன? ஸோ அதாவது இதை வந்து தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா கொள்கை விளக்க குறிப்பு அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. பாலிசி நோட்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கொள்கை விளக்க குறிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாலிசி நோட் வந்து எத்தனை டிபார்ட்மெண்ட்டுக்கு படிக்கணும் அதை நான் சொல்கிறேம்மா. எத்தனை டிபார்ட்மெண்ட்டுக்கு படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நோட்ஸ் கண்டிப்பாக கொடுப்போம். இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத கேட்குறீங்க, அதையும் நம்ம சொல்லிடலாமா. கவனி, பாலிசி நோட் கொள்கை விளக்க குறிப்பு அப்படிங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒவ்வொரு துறை சார்ந்தும், இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் ஊரக வளர்ச்சித்துறையிலேருந்து, சோசியல் வெல்ஃபேர் சமூக நலத்துறையிலேருந்து, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்லேருந்து, ஒவ்வொரு துறை சார்பாகவும் ஒவ்வொரு வருஷமும் வெளியிடக்கூடிய ஒரு அதிகாரப்பூர்வ ஆவணம். ஸோ அப்போ அஃபீஷியல் டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட் எங்கே இருந்து சார் எடுக்கலாம் அப்படின்னா tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்துல இருந்து நம்ம எடுத்தலாம். சரியா? சரி, எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் படிக்கணுமா, அதையும் நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கொடுப்போமா. ஸோ எல்லா இதுக்குமே பிடிஎஃப் அட்டாச் பண்ணிடுவோம். எல்லா நோட்ஸையுமே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா உங்களுக்கு டேப் ஆப்பில் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி இந்த பேட்சில் கொடுத்துருவாங்க. சரி, அப்போ இது வந்து எங்கெங்க சார் யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம குரூப் 1 எக்ஸாம் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் யூனிஃபை படிக்கும்போது. சரியா? தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனு மெயின்ஸ் பேப்பர் 1, ஸோ மெயின்ஸ் பேப்பரில் 2 பாலிட்டி. சரியா? பாலிட்டி ஓரியன்டாக படிக்கும்போது,
அதே மாதிரி பேப்பர் 3ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாகிரபி ஓரியன்டா, தமிழ்நாடு ஜாகிரபி ஓரியன்டா படிக்கும்போது, அதே மாதிரி என்விரான்மெண்ட் ஓரியன்டா படிக்கும்போது, என்விரான்மெண்ட், அதுக்கப்புறம் எக்கனாமி ஓரியன்டா படிக்கும்போது, ஸோ பேப்பர் 3ல மூணுமே கவர் ஆகும், என்விரான்மெண்ட், ஜாகிரபி, எக்கனாமி. அப்போ 3 டாபிக்லையுமே நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பாலிசி நோட் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளா வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரபி என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட் எடுத்துக்கலாம், அப்புறம் என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட் எடுத்துக்கலாம். அப்போ இந்த பாலிசி நோட் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணுமா? சரியா, பாலிசி நோட் எல்லாமே படிக்கணும். அதை தாண்டி வேற என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வுல தமிழ்நாடு நிர்வாகம் அரசு திட்டங்கள் தொடர்பான கேள்விகளுக்கு பாலிசி நோட் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கோல்டு மைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அரசுல திட்டங்கள் வந்து எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க, அந்த திட்டங்கள்ல நிதி ஒதுக்கீடு எவ்வளவு இருக்கு, திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு எவ்வளவு இருக்கு, அதே மாதிரி திட்டங்கள் கரண்ட்ல எவ்வளவு பேருக்கு போய் சேர்ந்திருக்கு, பயனாளிகள் யாரு, இதை பத்தி எல்லாமே உங்களுக்கு என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா இந்த பாலிசி நோட்ல கொடுப்பாங்க. குரூப் 4க்கு பாலிசி நோட் வந்து கொடுப்பாங்களா? படிக்கணுமா சார்? நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் டாபிக் வந்து எங்க இருக்கு அப்படின்னா கட்டாயமா நீங்க குரூப் 4க்கும் படிச்சாகணும். குரூப் 4ல கல்வி சம்பந்தமான பாலிசி நோட் படிக்கணும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இது சம்பந்தமா ஹெல்த் சம்பந்தமான பாலிசி நோட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். திட்டங்கள் வந்து எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இந்த கிளாஸ்லயே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்க்ளூட் பண்ணி கொடுப்போம். இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ. ஸோ குரூப் 1ஓட ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூல நீங்க வந்து அதிகமான கேள்விகள் வந்து இந்த பாலிசி நோட்டை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் பாலிசி நோட் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பத்தி. சரி, அப்படியே பாருங்க. ஸோ ப்ரிலிம்ஸ்ல என்ன மாதிரியான கேள்விகள்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம், பாலிசி நோட்ல இருந்து ப்ரிலிம்ஸ்ல என்ன மாதிரியான கேள்விகள்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அரசோட திட்டங்கள் என்ன அப்படிங்கிற கேள்வி அதிகமா இருக்கும். சரியா, கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் என்னென்ன அப்படிங்கிற திட்டங்கள் பத்தின கேள்விகள் வந்து அதிகமா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளா சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல திருமண நிதி உதவி திட்டங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பெண்களுக்கான திருமண நிதி உதவி திட்டங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ 2021 வரைக்கும் தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா திருமண நிதி உதவி திட்டங்கள் 5 இருந்துச்சு 2021 வரைக்கும். ஆனா 2022ல இருந்து இந்த திட்டங்களோட எண்ணிக்கை 4ஆ மாறிக்குச்சு. திருமண நிதி உதவி திட்டங்களோட எண்ணிக்கை வந்து 4ஆ மாறிக்குச்சு. சரியா, இந்த 4க்கான தகுதி என்ன, சரியா தகுதி என்ன, ஸோ எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க, 4க்கான தகுதி என்ன, எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க, ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல எவ்வளவு நிதி உதவி கிடைக்குது, அதுல பயனாளிகள் யாரு, இது எல்லாமே எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னா அந்த ஸ்கீமோட ஸ்டார்டிங்ல இருந்து கிடைக்குமா, பாலிசி நோட்ல இருந்து. அப்ப ஸ்கீம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். திட்டங்களோட நோக்கங்கள், அதுல திட்டங்களோட நோக்கங்கள் பத்தி இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்து பாருங்க பயனாளிகளோட எண்ணிக்கை எத்தனை பேருக்கு போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி இருக்கும். அதுக்கப்புறம் நிதி ஒதுக்கீடு, இதெல்லாம் நம்ம அங்கேயே சொன்னோம். இங்க பாரு விருது மற்றும் சாதனைகள் முக்கியமான ஒண்ணு. இந்த சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோட இதுல வந்து என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா சிறந்த திருநங்கை விருது, சிறந்த திருநங்கை விருது அப்படிங்கிற விருது கொடுத்ததை பத்தி நமக்கு கொடுத்திருப்பாங்க. ரெண்டாவது என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா ஔவையார் விருது, கடைசியா இந்த வருஷம் யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற லாஸ்ட் அப்டேட் வரைக்குமே எங்க இருக்கும் அப்படின்னா பாலிசி நோட்ல வந்து கொடுத்திருப்பாங்கம்மா. ஸோ இதுதான் பாலிசி நோட்டோட இம்பார்ட்டன்ட். அப்புறம் துறை சார்ந்த புள்ளி விவரங்கள், சரி அந்த டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன புள்ளி விவரங்கள் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளா பள்ளிக்கல்வித்துறைன்னு இருக்குல்ல, பள்ளிக்கல்வித்துறை இதுல என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா லாஸ்ட்ல வந்து பள்ளிக்கல்வித்துறை சார்பா தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வியில கொண்டாடப்படக்கூடிய டேஸ் என்னென்ன அப்படின்னு கொடுத்திருப்பாமா. சரியா, டேஸ் என்னென்ன அப்படின்னு கொடுத்திருப்பான். இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு இல்ல, ஸ்கூல்ல மாணவர்கள் கொண்டாடக்கூடிய முக்கியமான நாட்கள் என்ன, சரியா கவர்மெண்ட் சார்பா கொண்டாடக்கூடிய முக்கியமான தினங்கள் என்ன அப்படிங்கிறத. அதே மாதிரி சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல முக்கியமான தினங்கள் என்ன அப்படிங்கிற லாஸ்ட்ல கொடுத்திருப்பான். இந்த மாதிரி துறை சார்ந்த புள்ளி விவரங்களை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாலிசி நோட்ல இருந்து படிக்கலாம். இதெல்லாம் ப்ரிலிம்ஸ்லையும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு, மெயின்ஸ்லையும் இதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அடுத்து 4 பாருமா, ஒருவேளை நீங்க மெயின்ஸ் படிச்சீங்கன்னா இந்த பாலிசி நோட் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணும். சரியா, நீங்க மெயின்ஸ் படிக்கும்போது பாலிசி நோட்டை எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க, சமீபத்திய டேட்டா வந்து கொடுக்கலாமா, ரீசன்ட் டேட்டாஸ் நம்மளால கொடுக்க முடியும். சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்க, ரீசன்ட் டேட்டாவை நம்மளால கொடுக்க முடியும். கவர்மெண்டோட அச்சீவ்மெண்ட் பத்தி நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம சொன்னோமா
ஆர்கன் நம்ம தான் சிறந்து விளங்குறோம்னு சொன்னோமா, அப்ப கவர்மெண்டோட அச்சீவ்மெண்ட்டை பத்தி நம்ம சொல்லலாம். திட்டங்களோட இம்பாக்ட், விளைவுகள், தாக்கம், அதோட இம்பாக்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளா வந்து புதுமை பெண் ஒரு திட்டம் இருக்குல்ல, புதுமை பெண். ஸோ அந்த திட்டத்தினால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பெண்களோட உயர்கல்வி விகிதம் வந்து 34% அதிகமாயிருக்கு அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. சரியா, பெண்களோட உயர்கல்வி விகிதம் வந்து 34% வந்து அதிகமாயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த ஒரு இம்பாக்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நிர்வாக சீர்திருத்தங்கள் என்ன இருக்கு, அந்த துறை சார்பா நிர்வாக சீர்திருத்தங்கள் என்ன இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளா கூட இப்ப நம்ம புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனாங்கல்ல, விஜய் தலைமையில, முதல்வர் விஜய் தலைமையில புது கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆனாங்க. ஸோ அந்த ஒரு கவர்மெண்ட்ல நீங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இது வரைக்கும் ஐடி டிபார்ட்மெண்ட்டா இருக்கும். சரி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு டிபார்ட்மெண்ட்டா இருக்கும். இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டோட பேர் எப்படி மாறிச்சு அப்படின்னா ரிஃபார்ம் பண்றாங்க. எப்படி ரிஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏஐ அண்ட் ஐடி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டா மாத்துறாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏஐ அண்ட் ஐடி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டா மாத்துறாங்க. ஸோ அப்போ இந்த நிர்வாக சீர்திருத்தம் வந்து இதுல வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் இந்த வருஷத்துல இருந்து. சரி, இப்போ நான் உனக்கான ஒரு கேள்வி, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஏஐ மினிஸ்டர் எந்த ஸ்டேட்ல உருவாக்குறாங்க? இது உனக்கான ஒரு கேள்வி. இப்போ ரீசெண்டாக 5 ஸ்டேட்ல எலெக்ஷன் நடந்துச்சு. அந்த 5 ஸ்டேட் எலெக்ஷனோட ரிசல்ட்டுக்கு அப்புறம் எந்த ஸ்டேட்ல முதல்ல செயற்கை நுண்ணறிவுக்கான ஒரு அமைச்சர் உருவாக்கப்பட்டார்? அந்த அமைச்சரவை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கேள்விக்கான ஆன்சர் சொல்லி பார்க்கலாம் கமெண்ட்ஸ்ல. யார் முதல்ல சொல்றேன்னு பார்க்கலாம். ஏன்னா ரீசெண்டாக 2 ஸ்டேட்ல அதை உருவாக்குனாங்க. எந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற சொல்லு. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது, ஏன்னா ஈகவன்ஸ்ல இது வரும். கேரளா கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து சௌமியா அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து கீர்த்தனா செகண்டு. சரியா, கீர்த்தனா வந்து செகண்டு. மகாலட்சுமி ஃபர்ஸ்ட். சாரி, மகாலட்சுமி, சௌமியா, கீர்த்தனா, அப்புறம் ஆஃப்ரிட், இவங்களாம் நீங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. செகண்டு தான் தமிழ்நாடு. சரியா, செகண்ட் தான் வந்து தமிழ்நாடு. ஸோ ஞாபகம் வச்சுக்க. அப்போ நிர்வாக சீர்திருத்தங்கள் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லலாம். தமிழ்நாடு கிடையாதுமா, தமிழ்நாடு வந்து செகண்டு, கேரளா தான் ஃபர்ஸ்ட். சரியா, ஏஐ மினிஸ்டர் கொண்டு வந்தது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட இலக்குகள் என்ன அப்படிங்கிறத சொல்லலாமா, எந்த டிபார்ட்மெண்ட்டோட இலக்குகள் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம சொல்லலாம். சரியா, ஸோ இதை தாண்டி தமிழ்நாட்டில் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், இதுக்கு எக்ஸாம்பிளாக நான் சொல்லிடுறேன். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாயிண்ட் அவுட் பண்ணி மெயின்ஸில் எழுத முடியும். அப்போ ப்ரிலிம்ஸுக்கும் முக்கியம், மெயின்ஸுக்கும் இந்த பாடம் வந்து முக்கியம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ப்ரிலிம்ஸுக்கு முக்கியம், மெயின்ஸுக்கு முக்கியம். சரி, அப்போ என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸாக நம்ம படிக்கணும்? இது முன்னாடி கேட்டில அந்த கேள்விக்காக தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். என்னென்ன டிபார்ட்மெண்ட்டை நம்ம பாலிசி நோட்டை வந்து படிக்கணும் அப்படின்னா ஒரு 10 டிபார்ட்மெண்ட் 11 டிபார்ட்மெண்ட்டுக்கான இந்த பாலிசி நோட் வந்து படிக்கிற மாதிரி இருக்குமா. என்ன டிபார்ட்மெண்ட் பாரு, ஃபர்ஸ்ட் வந்து ரெவன்யூ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து படிக்கணும். சரியா, அதுக்கு அடுத்து வந்து ரூரல் டெவலப்மெண்ட், பஞ்சாயத்து ராஜ், இவங்களோட டிபார்ட்மெண்ட் படிக்கணும். இதில் 2 பாலிசி நோட் வந்து இருக்கும், 2 பாலிசி நோட் வந்து இருக்கும். சரியா, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், நகராட்சி நிர்வாகம், நகராட்சி நிர்வாகம் அவங்களோட பாலிசி நோட் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதை தாண்டி ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், நிதித்துறையோட பாலிசி நோட், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட்டு. அடுத்து பிளானிங் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ், திட்டம் மேம்பாடு, திட்டம் வளர்ச்சி தொடர்பாக. ஸ்கூல் எஜுகேஷன் பற்றி, ஹையர் எஜுகேஷன் இவங்களோட டிபார்ட்மெண்ட் படித்தவங்க, பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வியோட பாலிசி நோட்டு. என்விரான்மெண்ட்டு, கிளைமேட் சேஞ்சு, ஆதி திராவிட ட்ரைபல் வெல்ஃபேர். சரியா, ஆதி திராவிட ட்ரைபல் வெல்ஃபேர், பழங்குடியினர் மற்றும் ஆதி திராவிடர் அவங்களுக்கான பாலிசி நோட் வந்து படிச்சாகணும். சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட் இது, சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டை பற்றி படிச்சாகணும். அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு, ஃபார்மர்ஸ், சரியா, வேளாண்மை, இந்த துறைகளை பற்றி நம்ம எடுத்தாகணும். அப்புறம் இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட், சரியா, தொழில்துறைன்னு இருக்குல்ல அந்த துறையோட பாலிசி நோட்டு. அப்புறம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், இங்கெல்லாம் வந்து நம்ம ஹெல்த்தோட திட்டங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா, ஹெல்த்தோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ இத்தனை டிபார்ட்மெண்ட்டுக்கு நீ பாலிசி நோட் படிக்கணும். இப்போ நீ பாரு எத்தனை டிபார்ட்மெண்ட் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாரு. ரெவன்யூ 1, ரூரல் டெவலப்மெண்ட் 2, அதுலேயே 2 பாலிசி நோட் இருக்கும் பார்த்துக்க. முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் 3, ஃபினான்ஸ் 4, பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் வளர்ச்சி, திட்டம் மற்றும் வளர்ச்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு 5, ஸ்கூல் எஜுகேஷன் 6, 7, ஹையர் எஜுகேஷன் வந்து 7, என்விரான்மெண்ட் வந்து 8, ஆதி திராவிடர் வந்து 9,
சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து 11, சரி 10, 11 வந்து அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் டிபார்ட்மெண்ட் வந்து 11, இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் வந்து 12, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து 13. ஸோ மொத்தம் 13 டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட்டை வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா படிக்க வேண்டியிருக்கும். இதை தாண்டியும் ஒரு சில பாலிசி நோட்டில் சின்ன சின்ன பாயிண்ட் ஆஃப் வியூலாம் நம்ம பார்க்கணும். அதையும் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்றேன். எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 2A மெயின்ஸ் நடந்துச்சுலமா, குரூப் 2A மெயின்ஸ் நடந்துச்சுல, அதில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அனிமல் ஹவுஸ்பாண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதில் வந்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டேனாங்க. அப்போ என்னன்னா பாலிசி நோட் வந்து முக்கியம் தான், அதில் ரொம்ப மேஜரான இம்பார்ட்டன்ட் இருக்கக்கூடிய ஒரு 13 டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக படித்தோம்னா இதை ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இது வந்து பாலிசி நோட்டை வந்து நம்ம என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கணும் அப்படிங்கிறது. ஓகேவா, நீ கேட்ட ஆரம்ப கேள்விக்கான ஆன்சர் வந்து இங்கே கிடச்சிக்கிச்சு. பாலிசி நோட் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு படிக்கணும்னு கேட்டீல, அது எல்லாத்தையுமே நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதை அப்படியே ஒரு நிமிஷம் பார்த்துக்க. டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். இது கண்டிப்பாக நீ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எடுக்கும்போது நம்ம நடத்தும் போது இதெல்லாம் நடத்துவோம். ஸோ அப்போ நீ வந்து அந்த கிளாஸஸை வந்து தவறாமல் இதில் வந்து அட்டன் பண்ணுங்க. நம்ம அரசாணை பேட்சில் இதெல்லாம் நம்ம நடத்தி முடிப்போம். சரியா, இதை தாண்டி ஸோ பாலிசி நோட் வந்து சார் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட்டும் 100ல் வந்து 200 பக்கம் இருக்கு. ஒரு சில பாலிசி நோட்டு 300 பக்கம் இருக்கும். ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எடுத்துன்னு வச்சுக்கலாம் 500 பக்கம் போயிடும். சார் எல்லாத்தையும் படிக்கணுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா பக்கத்தையும் முழுசாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா, எல்லா பக்கத்தையும் முழுசாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ என்னென்ன பகுதிகளை மட்டும் படித்தா போதும், அதை தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். துறையோட நோக்கம் என்ன, ஸோ அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத சரியா பார்த்தாகணும். அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத பார்த்தாகணும். அதுக்கப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட் சார்பாக கொண்டு வரக்கூடிய திட்டங்கள், ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டா அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோட திட்டங்கள் என்ன. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னா பள்ளிக்கல்விக்கான திட்டங்கள் என்ன, உயர்கல்விக்கான திட்டங்கள் என்ன, இந்த திட்டங்கள் வந்து பார்த்தாகணும். அதோட நிதி ஒதுக்கீடு பார்த்தாகணும், அச்சீவ்மெண்ட் பார்த்தாகணும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டோட அச்சீவ்மெண்ட் பார்த்தாகணும். அதோட லேட்டஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா பார்த்தாகணும். அதுல இருந்து தரப்படக்கூடிய விருதுகள், இலக்குகள், மொத்தம் இந்த 8 பாயிண்ட் ஆஃப் வியூல எழுதி வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. பாலிசி நோட் வந்து ரொம்ப 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 சிம்பிளான ஒன்று. சரியா, ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. பாலிசி நோட் வந்து 500 பக்கம் இருக்கு சார் அப்படின்னா நீ நோட்ஸாக எடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணி நோட்ஸாக எடுத்து அப்படின்னா உனக்கு அதுல இருந்து கிடைக்கிறது எவ்வளோ தெரியுமா, வெறும் 20 பேஜ் கூட தாண்டாது. வெறும் 20 பேஜில் நீ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு நீ வந்து நோட்ஸ் எடுத்து முடிச்சிடலாம். சரியா, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அது ஒரு 300 பேஜுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த 300 பேஜையும் உட்காந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபுல்லாக ரீட் பண்ணி எடுத்த அப்படின்னா ஒரு 30 to 40 பேஜஸ் வரைக்கும் உனக்கு கிடைக்கும். இவ்வளோதான் உனக்கான நோட்ஸ் அப்படிங்கிறது வந்து இதில் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்க போகுது. ஆனால் ஒரு வாட்டி ரீட் பண்ணி முடிச்சிட்ட அப்படின்னா ரொம்ப 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 ஈஸியான ஒரு விஷயமா இந்த பாலிசி நோட் வந்து போயிடும். சரி, இப்போ இதில் வந்து கேள்வி கேட்குறாங்களா சார், அது உனக்கு டவுட் வரும்ல. சார் பாலிசி நோட் இவ்வளோ சொல்கிறீங்களே சார், இவ்வளோ படிக்கணும்னு சொல்கிறீங்களே, 15 டிபார்ட்மெண்ட் சொன்னீங்களே, 13 டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட சொல்லியிருக்கீங்களே, இதில் வந்து கண்டிப்பாக கேள்வி வருமா அப்படின்னு கேட்கலாம். நான் அதுக்கு ஒரு சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து இதுக்கு முன்னாடி 800க்கு மேற்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் உனக்கு நான் இன்னைக்கு கிளாஸ்க்காக ஒரு சாம்பிளுக்காக ஒரு 4 கொஸ்டின் மட்டும் எடுத்து வந்திருக்கேன். அந்த சாம்பிளோட 4 கொஸ்டின் மட்டும். இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் எப்போ கேட்ட கேள்வி அப்படின்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட்ல 2026 சமீபத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சரியா, சமீபத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, 2026ல் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சரியா, இதில் பாருங்க, which among the following state first state in the country establish டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு, அதாவது திருநங்கைகளுக்கான நலவாரியம் துவங்கின முதல் மாநிலம் இது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, திருநங்கை நலவாரியம் துவங்கிய முதல் மாநிலம் இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்வியஸ்லி எதுதான் வரப்போகுது அப்படின்னா தமிழ்நாடு தான் வரப்போகுது. இதுக்கான ஆன்சர் வந்து என்னதான் வரப்போகுது அப்படின்னா தமிழ்நாடு தான் வரப்போகுது. ஸோ அப்போ எப்போ சார் உருவாக்குனாங்க, 2000 சரி எப்போ உருவாக்குனாங்க, நீ முதல்ல சொல்லு பார்க்கலாம். நான் கேள்வி சொல்றதுக்கு முன்னாடி நீ ஆன்சர் சொல்லு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் திருநங்கை நலவாரியம் எப்போ ஏற்படுத்தியிருக்காங்க? தமிழ்நாட்டில் திருநங்கை நலவாரியம் டேட்டோட, இயர் மட்டும் கிடையாது, டேட்டோட சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா நீ படிச்சிருக்கன்னு அர்த்தம். திருநங்கை நலவாரியம் ஃபர்ஸ்ட் அமைச்சது தமிழ்நாடு. ஓகே, டேட்டு 2008. ஓகே, டேட்டு ஆஃப்ரிட். நான் அதுதான் 2000 அப்படின்னு நான் சொன்னேன், அதோட நிப்பாட்டினேன். சரி, 2008. ஓகே, என்ன டேட்டு? திருநங்கையர் தினம் என்னைக்கு அப்படின்னு பாருங்க. 2022 இல்லையே. திருநங்கையர் தினம் என்னைக்கு? 2008 திருநங்கையர் தினம் என்னைக்கு?
பார்த்தியா, எல்லாருமே இயர் தெரியுது, டேட் தெரியல, 15. ஸோ ஏப்ரல் 15 அன்னைக்கு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா திருநங்கையர் தினம் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. சரியா, 2008 ஏப்ரல் 15 தான் முதல் திருநங்கை நலவாரியம் அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ சௌமியா, ஓகேம்மா. ஸோ அப்போ இதை பாருமா, இது வந்து நம்ம இங்கே கேட்டிருக்கோமா? இப்போ நல்லா பாரு, இந்த கேள்விக்கான ஆன்சர் இருக்குல்ல, அப்படியே கீழே பாரு. இது சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அவங்களோட பாலிசி நோட்டை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட்டில் தமிழ்நாடு திருநங்கை நலவாரியம் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்கை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே பாரு, திருநங்கையருக்கான புதுமையான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழ்நாடு தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறது. இது ஒரு அச்சீவ்மெண்ட். ஓகேவா, திருநங்கை நலனுக்காக முன்னோடி நடவடிக்கையாக 2008 ஆண்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்க, 2008 ஆண்டு தமிழ்நாடு, சரியா, இது இந்த ஒரு பேஜில் முடிஞ்சிருக்கும். 2வது பேஜில் தமிழ்நாடு அரசால் திருநங்கை நலவாரியம் உருவாக்கப்பட்டது. இங்கேயே உனக்கு பாலிசி நோட்ல இயர் கொடுத்தான். சரியா, பாலிசி நோட்ல என்ன கொடுத்தான் அப்படின்னா இயர் கொடுத்தான். அதன் தலைவர் யார்? இங்கேயே டேட்டா இருக்கு. அதோட அமைப்பு எப்படி இருக்கும்? சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமை துறையோட அமைச்சர் வந்து இருப்பார். நல்லா ஞாபகம் வச்சுங்க, திருநங்கை நலவாரியத்தோட தலைவர் யார் அப்படின்னா சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமை துறையோட மினிஸ்டர் வந்து இருப்பார், மினிஸ்டர். அதே மாதிரி இந்த இதில் வந்து 15 அஃபீஷியல் மெம்பர் இருப்பாங்க, 13 நான் அஃபீஷியல் மெம்பர் வந்து இருப்பாங்க. அவங்க மூலயமா செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள், அடையாள அட்டை, ஐடி கார்டு கொடுக்கறது, மாதாந்திர ஓய்வூதியம் கொடுக்கறது, ஃப்ரீ பஸ் கொடுக்கறது, சரியா, ஃப்ரீ பஸ் கொடுக்கறது, உயர்கல்விக்கான நிதி உதவி கொடுக்கறது, அப்புறம் வணிகம் ட்ரேடிங் பண்ணுறதுக்காக அவங்க பண்ணுறதுக்காக லோன் கொடுக்கறது, அப்புறம் சுயதொழில் துவங்குறதுக்காக 50,000 வந்து மானியம் கொடுக்கறது. இதெல்லாம் திருநங்கை நலவாரியத்தோட திட்டங்கள். பாரு, ஒரு சிம்பிளா நான் வந்து ஒரு பேஜ் மட்டும்தான் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன். 2 பேஜில் இருக்க பிரிச்சிருக்கு, இதில் மட்டும்தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன். அதில் எவ்வளோ கேள்வி இருக்கு பாரு, எவ்வளோ கேள்வி கேட்கலாம் பாரு. அப்போ திருநங்கை நலவாரியம் அமைச்சதை மட்டும் அவன் கேட்கல, அவன் என்ன கேட்குறான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா திட்டங்களில் வந்து கேள்வி கேட்கலாம். ஆனால் திட்டங்களை எப்போ ஆரம்பிச்சாங்க இதையும் ஒவ்வொன்றா என்ன பண்ணி வைப்பான் அப்படின்னா எக்ஸ்பிளைன் கொடுத்து வைப்பான். மாத ஓய்வூதியம் எவ்வளோ கொடுக்குறாங்க, சரியா, அதே மாதிரி உயர்கல்விக்கான நிதி உதவி எவ்வளோ கொடுக்குறாங்க, இது எல்லாத்த பற்றியுமே இந்த பிடிஎஃப்ல டீட்டெயிலாக இருக்கும். இது முதல் கேள்வியா, ஒரு கேள்விக்கான ஆன்சரை வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதே சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு கேள்வி கேட்டிருக்கான் பாருமா. அடுத்த கேள்வியை பாரு, இந்த கேள்வியை பாரு, மூத்த குடிமக்களுக்கான உதவி எண், சரியா, 28/4/2021 முதல் 100% நிதி உதவியோடு மத்திய அரசால் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அந்த உதவி எண்ணோட என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். சிம்பிளான ஒரு கேள்விதான். 104-567, அதுக்கு முன்னாடி ஒன்றை போட்டுக்க, 145-67. இதுதான் சீனியர் சிட்டிசனுக்கான ஹெல்ப்லைன் நம்பர். சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்க, சீனியர் சிட்டிசனுக்கான ஹெல்ப்லைன் நம்பர். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வியிலிருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அப்படியே பாருமா, இது எந்த பாலிசி நோட்ல இருக்குன்னு பாரு. அப்படியே பாரு, மூத்த குடிமக்களுக்கான உதவி எண் 145-67, சரியா, 145-67 எண் கொடுத்தான். ஸோ அதே மாதிரி பார்த்துக்க, இது கட்டணமில்லா உதவி எண், அதையும் சொல்லிட்டான், டோல் ஃப்ரீ நம்பர் அப்படிங்கிறத சொல்லிட்டான். அது எப்போ உருவாக்குனாங்க? 28/4/2021 அந்த டேட்டு சொல்லிட்டான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது எப்போல இருந்து செயல்படும்? எல்லா நாட்கள்லையும், வாரத்தில் இருக்க 7 நாட்கள்லையும் காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்ன அப்படின்னா சீனியர் சிட்டிசனுக்கான ஹெல்ப்லைன் நம்பர். அதில் அடுத்து இது மூலயமா வழங்கப்படக்கூடிய சேவை என்ன? ஸோ யாராவது முதியோர்கள் வந்து கஷ்டப்படுறாங்களா, அவங்கள மீட்டு உதவி செய்கிறது, காப்பகங்களில் தங்கி வைக்கிறது. அதுக்கடுத்து முதியோர் இல்லங்கள் பற்றிய தகவல், உங்கள் மாவட்டத்தில் முதியோர் இல்லங்கள் எங்கே இருக்குது அதை பற்றி தகவல் கிடைக்கும். அதே மாதிரி மூத்த குடிமக்களுக்கான நலத்திட்டங்கள் என்ன இருக்குது, ஓய்வூதியம் எவ்வளோ இருக்குது, மூத்த குடிமக்களுக்கான ஓய்வூதியம் பென்ஷன் எவ்வளோ இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக அவங்க வந்து நடக்க முடியாமல் இருப்பாங்க, அந்த கருவிகள்லாம் எங்கே கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஃப்ரீ பஸ்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சில ட்ராவல் அலவன்ஸ் வந்து ட்ரெயின்லலாம் நமக்கு இருக்குது. ட்ரெயின்லலாம் சீனியர் சிட்டிசனுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. சரியா, அப்போ சீனியர் சிட்டிசனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மூத்த குடிமக்களுக்கான தகவல் வந்து கிடைக்குமா. அப்புறம் மனநல ஆலோசனை, சரியா, அவங்களுக்கு மென்டலாக என்ன மாதிரியான இது இருக்காங்களோ அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம், சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் ஆக்ட், அவங்களோட ப்ரொடெக்ஷன் ஆக்டை வந்து எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான வழிகாட்டலை இந்த ஒரு பர்டிகுலர் அமைப்பு வந்து செய்வாங்க. அப்போ பாரு, ஒரு உதவி எண்ணோட வேலை என்ன,
இவ்வளோ வேலைகளை அந்த அமைப்பு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்து கேள்வி கேட்டிருக்கான். இது பாலிசி நோட்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கேள்வி தான். ஈஸியாக நமக்கு ஒன்றாவே கிடைச்சிடுமா, எல்லா இதுவுமே ஒன்றா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பாலிசி நோட் படிக்கும்போது. அடுத்து இந்த கேள்வியை பாருங்க, தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண திட்டம். இந்த கேள்வியோட இதை பார்ப்போம். தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை பற்றி நமக்கு கேட்டிருக்காங்க. சரி, இந்த திட்டத்தில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோமா, இந்த திட்டத்தில் பயனடைபவருக்கு வருமான வரம்பு கல்வி தகுதி வரையறுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற கொடுத்துருக்கான். முதல் ஆப்ஷனில் பட்டம், அதே மாதிரி பட்டய படிப்பு டிப்ளமோ முடித்தவர்களுக்கு 50,000 வழங்கப்படுகிறது. அதில் 30,000 ரூபாய் வந்து வங்கி கணக்குலையும் 20,000 ரூபாய் வந்து சேமிப்பு பத்திரமாகவும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருப்பான். அதேமாதிரி பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு 8 கிராம் 22 கேரட் செய்யா தங்க நாணயம் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்கான். செய்யா இது இந்த கேள்வி கேட்கப்பட்டது. இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் சரி எந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ கவனி, என்ன திட்டம் பற்றி கொடுத்துருக்கான்? தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண திட்டமா? அப்படியே பாரு, தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண திட்டம். ஓகே, அப்படியே பாருமா. இந்த திட்டம் கைம்பெண்களுக்கு எதிரான களங்கம் மற்றும் பாகுபாட்டை நீக்கி அவர்களின் உரிமைகளை உறுதி செய்திட டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண திட்டம் நிதியுதவி திட்டம் எப்போ செயல்படுத்துறாங்க அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இங்கே என்ன இருக்கு அப்படின்னா நோக்கம் இருக்கு, திட்டத்தோட நோக்கம் இருக்கு, தொடங்கி வைக்கப்பட்ட ஆண்டு இருக்கு. அப்ப திட்டத்தோட பெயர் முதல் பேராகிராஃப்லேயே 3 பாயிண்ட் கிடைச்சிச்சு. அதுக்கு அடுத்து பாருமா வேற என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்க பாரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம சொன்னோமா, வருமான வரம்பு இதுக்கு கிடையாது. முச்சமா பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, வருமான உச்ச வரம்பு மற்றும் குறைந்தபட்ச கல்வி தகுதி எதுவுமே இல்லை அப்படிங்கிறத கொடுத்துருக்கான். முதல் பாயிண்டே இங்க இருக்கு பாரு. அந்த கேள்வி எடு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்குன்னு பாரு, இந்த திட்டத்தில் பலனடைபவர்களுக்கு வருமான வரம்பு கல்வி தகுதி வரையறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா இங்க பத்தியா வரையறுக்கவில்லை, தகுதி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்க. அதுக்கு அடுத்து பாருங்க, ஒவ்வொரு பயனாளிக்கும் 8 கிராம் தங்க நாணயத்துடன் பின்வருமாக நிதி உதவி வழங்கப்படுகிறது. ஸோ தங்க நாணயம் கொடுக்குறாங்க. அப்போ 3வது ஸ்டேட்மெண்ட் சரியாயிடுச்சு. அதில் 8 கிராம் தங்க நாணயத்தோடு சேர்த்து டிகிரி முடிக்காதவங்களுக்கு 25,000, அதில் 15,000 வந்து எவ்வளோ அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்லையும் சேமிப்பு பத்திரமா வந்து 10,000 கொடுப்பாங்க. அதில் டிகிரி முடித்தவங்களுக்கு 50,000, அதில் வந்து 30,000 வந்து நிதி உதவியாகவும் கேஷாகவும் 20,000 பத்திரமாகவும் கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் வந்து இந்த திட்டம். ஓகேவா? அப்போ இந்த திட்டத்தை எந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாலிசி நோட்டில் வந்து படிக்கணும்னு பார்த்துக்க. இதை மற்ற திருமண நிதியுதவி திட்டங்கள்மா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட மற்ற திருமண நிதியுதவி திட்டங்கள், அதில் திட்டத்தோட பெயர் 4 திட்டங்களோட திருமண நிதியுதவி திட்டங்களோட பெயர், அதுக்கடுத்து அதோட வருமான வரம்பு, அதுக்கடுத்து குறைந்தபட்ச வரம்பு என்ன, சரியா, அதோட வயது தகுதி என்ன, கல்வி தகுதி என்ன, சரியா, கல்வி தகுதி என்ன, வயது தகுதி என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முக்கியமான ஒன்று எவ்வளோ நாளில் அதுக்கு விண்ணப்பிக்கணும். எல்லா தகவலுமே எங்கே கிடைச்சது அப்படின்னா இந்த பாலிசி நோட்டில் இருந்து கிடைக்குது. நான் அதனால தான் பாலிசி நோட்டுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இவனோட டீட்டெயிலாக கொடுத்துட்ருக்கேன். இதுதான்மா பாலிசி நோட். சரியா, பாலிசி நோட் பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருச்சா சொல்ல பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸ் சொன்னேன். அடுத்து பாலிசி நோட்டோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி ஒரு 3 கேள்வியை வந்து எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து வெறும் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் தான் நான் எடுத்தது. இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி நம்ம எடுக்கலாம். நம்ம போக அடுத்தடுத்த கிளாஸஸ்லாம் நம்ம பார்ப்போம். சொல்லு பார்க்கலாமா, சொல்லு பார்ப்போம். பாலிசி நோட் பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிச்சா? பாலிசி நோட் பற்றி ஒரு ஐடியா கிடைச்சா? உனக்கு இந்த ஐடியா கிடைக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல முடியுமா? சரி, பாலிசி நோட் பற்றி ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, வேறு ஏதாவதுமா? ஓகே, எஸ். அப்போ பாலிசி நோட் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தாச்சு. இப்போ கிளாஸ்க்குள்ளே உள்ள போகலாமா? டாபிக்குள்ளே உள்ள போகலாமா? டாபிக்ஸ்குள்ளே உள்ள போகலாமா? எஸ், ஓகே. அப்போ பாலிசி நோட் சிலபஸ் பார்த்தோம், பாலிசி நோட் பார்த்தோம். ஸோ ஒரு இன்ட்ரோ மட்டும் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா மொதல் கிளாஸ்க்கான ஒரு இன்ட்ரோ மட்டும் நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்ட்ரோ கிளாஸ்ன்னு சொல்லிட்டு சிலபஸ் எக்ஸ்பிளனேஷனோட பேட்சை பற்றி சொல்லிட்டோம், எந்த அளவுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிளாஸஸ் வந்து ஆரம்பிச்சிருவோம். சரி, அதில் ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு ஹெல்த். சரியா, தமிழ்நாடு ஹெல்த் சுகாதாரம்
சரி, சுகாதாரம்னா என்ன சார்? ஸோ ஹவு டு ரீட் எக்கனாமிக்கல் சர்வே. நான் எக்கனாமிக்கல் சர்வே தனியாக நடத்துகிறேம்மா மகாலட்சுமி. நான் உங்களுக்கு எக்கனாமிக்கல் சர்வே வந்து தனியாக நடத்தி கொடுக்குறேன், நீங்கள் அதில் பாருங்கள் சரியா? ஓகே, சுகாதாரம் அப்படிங்கிற டாபிக். ஸோ இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் நம்ம கிளாஸ் வந்து முடிக்க போகிற தருவாயில் இருக்கும். ஒரு அரை மணி நேரம் ஒரு இன்ட்ரோ மட்டும் நம்ம கொடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹெல்த்தை வந்து டீட்டெயிலாக முடிச்சுக்குவோம். இப்போதைக்கு ஒரு இன்ட்ரோ மட்டும் நம்ம கொடுத்துக்குவோம். தமிழ்நாடு ஹெல்த். சரி, ஹெல்த் ஏன் சார் நம்ம பார்க்கணும்? ஒரு மனிதனோட ஹெல்த் அப்படின்னா என்ன? ஸோ உலக சுகாதார அமைப்பு இருக்காங்களே, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹெல்த் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹெல்த் அப்படிங்கிறது வந்து ஒரு சுகாதாரம் அப்படிங்கிறது ஒருத்தனோட உடல் நலம், மனநலம், அப்புறம் சமூக நலவாழ்வோட நிலை, மூணையுமே குறிக்கணுமா. அவன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா உடல் நலத்தோடையும் இருந்தாகணும் சரியா? அவன் வந்து உடல் நலத்தோடையும் இருந்தாகணும், அவனுக்கு உடல் நலமும் நல்லா இருந்தாகணும், மனநலமும் நல்லா இருந்தாகணும், அதே மாதிரி சமூக நலமும் நல்லா இருந்தாகணும். இதில் ஏதாவது ஒன்று அஃபெக்ட் ஆச்சுன்னா கூட அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனுக்கு ஹெல்த் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி சுகாதாரமான சுற்றுப்புற சூழல் வந்து அவனுக்கு கிடைக்கணுமா சரியா? அவனுக்கு எப்படி கிடைக்கணும் அப்படின்னா சுற்றுப்புற சூழல் வந்து கிடைக்கணும். இப்போ பாரு, நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா டெல்லியில் என்ன ஆகிட்டு இருக்கு, காற்று மாசு, ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்கு. டெல்லியில் ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்கு. இப்போ சுற்றுப்புற சூழல் வந்து அங்கே இதாக இருக்கிறதுனால தான் ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்கு. இதனால யார் பாதிக்கப்பட போறா? வயசானவங்க பாதிக்கப்படுவாங்க, சீனியர் சிட்டிசன் பாதிக்கப்படுவாங்க, சீனியர் சிட்டிசன் வந்து பாதிக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்க, அந்த வீசிங் ப்ராப்ளம் உள்ள குழந்தைங்கலாம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அப்போ சுற்றுப்புற சூழ்நிலை வந்து நல்லா இருக்கணும். அதே மாதிரி குடிநீர் வசதி வந்து நல்லா இருக்கணுமா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே தூய்மையான ஒரு நகரம்னு பேர் எடுத்த இந்தூரில் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. குடிநீரால் நிறைய குழந்தைங்க வந்து இறக்க ஆரம்பிச்சாங்க, நிறைய நபர்கள் வந்து இறக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு 15 பேர்கிட்ட இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த ஒரு சுத்தமான குடிநீர் வந்து எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும். மருத்துவ வசதி கிடைச்சாகணும் சரியா? எல்லாத்துக்குமே என்ன கிடைக்கணும் அப்படின்னா மருத்துவ வசதி கிடைச்சாகணும். இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சுகாதாரம் அப்படிங்கிறது வந்து இருக்கும் சரியா? ஒரு சில நாடுகளில் சுகாதாரம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா அடிப்படை உரிமையாக கூட இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ உலக சுகாதார அமைப்பு சுகாதாரத்தை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சுகாதாரம் அப்படிங்கிறது எப்படி சார் இருக்கணும் அப்படின்னா ஒருத்தரோட உடல்நலம் நல்லா இருக்கணும், மனநலம் நல்லா இருக்கணும், அதே மாதிரி சமூக நலம் நல்லா இருக்கணும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சுற்றுப்புற சூழல் வந்து இருந்தாகணும், அவனுக்கு குடிநீர் கிடைக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ வசதி ஹெல்த் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த இடத்துல நமக்கு சொல்லியிருக்காங்க. சில நாடுகளில் சுகாதாரம் அடிப்படை உரிமையாகவும் இருக்குது. சரி, இந்தியாவோட சுகாதாரம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்தியாவோட சுகாதாரம் எப்படி சார் இருக்குது அப்படின்னா ஒரு லாஸ்ட் இயர் தான்மா குளோபல் பர்டன் ஆஃப் டிசீஸ் ஸ்டடி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ரிப்போர்ட் அப்படின்னா சுகாதார சேவைகளின் தரம், குவாலிட்டி அண்ட் அக்சஸ், அணுகலின் படி. அதாவது நல்லா ஞாபகம் வச்சுங்க, த குவாலிட்டி அண்ட் அக்சஸ் ஆஃப் குளோபல் ஹெல்த் சர்வீசஸ். உலக அளவில் சுகாதாரத்தில் வந்து எப்படி அக்சஸ் பண்ண முடியுது, மக்கள் ஈஸியாக போய் எப்படி அக்சஸ் பண்ண முடியுது, அதோட குவாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரேங்க் அறிக்கை விடுறப்ப இந்தியாவோட ரேங்க் பார்த்தியா 145வது இடத்துல இருக்கு. மொத்த நாடுகள் வந்து 180. ஆனால் இந்தியாவோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 145வது இடத்துல இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த அமைப்பு வெளியிட்ட ரிப்போர்ட்ல இந்தியா வந்து எந்த ஸ்டேஜில் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோமா. இப்போ இந்த அறிக்கை அடிப்படையில் 1.811 இது என்ன சார் அப்படின்னு அர்த்தம்னா மருத்துவர்கள் மற்றும் மக்கள் தொகையோட விகிதம். சரி, WHO இருக்காங்கல்ல, அவன் என்ன சொல்றான் அப்படின்னா ஒரு நாட்டில் நல்ல சுகாதாரத்தை கொடுக்கிறதுக்கு 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கணும் அப்படிங்கிறாமா. ஒரு மக்கள் தொகையில 1000 பேருக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா இதோட விகிதம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 1000:1 இருக்கணுங்கிறாங்க. மக்கள் தொகையோட விகிதம் 1000ஆகவும் மருத்துவரோட எண்ணிக்கை 1ஆகவும் இருக்கணும். அப்படியாவது இருந்தால் தான் நல்ல சுகாதாரத்தை கொடுக்க முடியும். யார் சொல்றான் அப்படின்னா WHO சொல்றான். அப்ப இந்த ரேஷியோ வந்து கம்மியாகணும். அப்ப இதுல இந்தியாவில் எப்படி சார் இருக்கு அப்படின்னா 811 பேருக்கு ஒரு மருத்துவர் அப்படிங்கிற அளவுல இருக்காங்க. அப்ப WHO ஃபிக்ஸ் பண்ணதை விட பெட்டரா இருக்கும் நம்ம இந்தியா. இது வந்து இந்தியாவுக்கு WHO ஃபிக்ஸ் பண்ணதை விட நம்ம பெட்டரா இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாடு எப்படி சார் இருக்கு அப்படின்னா 253 பேருக்கு ஒரு மருத்துவர் அப்படிங்கிற அளவில் தமிழ்நாடு இருக்கு. 1:253 அப்படிங்கிற அளவில் இருக்கு. அதாவது WHO ஃபிக்ஸ் பண்ணதை விட 4 மடங்கு பெட்டரா இருக்குமா, 4 டைம் பெட்டர். 4 மடங்கு நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முன்னேறிய மாநிலமா நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான டேட்டாவை நம்ம பார்க்குறோம்.
சரி, அப்படி என்னதான் சார் சுகாதாரத்தில் இந்தியாவில் நிறைய இடங்கள்ல நல்லா சுகாதாரம் இருக்குது, நிறைய இடங்கள்ல சுகாதாரம் வந்து மோசமாக இருக்குது. ஸோ அப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய சுகாதார பிரச்சனை என்ன? இது ஒரு குரூப் 2ல குரூப் 1ல மெயின்ஸ் கேட்குற கேள்வியாக கூட இருக்கலாம். சரியா? இந்தியாவில் உள்ள சுகாதார பிரச்சனை என்ன? ஃபர்ஸ்ட் மக்கள் தொகை அதிகம். சரியா? மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா மக்களுக்கான திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கறதுல பெரிய அளவில் டிராபேக் இருக்கும். சரி, அந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல பெரிய அளவில் டிராபேக் இருக்கும். இதுவும் முதல் பிரச்சனை. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா போதிய அளவு எழுத்தறிவு இல்லாத ஒரு காரணம், முக்கியமான ஒன்று. ஸோ மக்கள் படிக்காதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மூட நம்பிக்கையாலும் படிக்காததுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ஹெல்த் வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வறுமை. ஸோ காசு இருக்கவன் ஹாஸ்பிட்டல் போவான், காசு இல்லாதவன் என்ன பண்ண வைப்பான் அப்படின்னா அவனுக்கு என்னதான் ஜிஹெச் இருந்தாலும் ஒரு சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா வறுமையோட தாக்கம்னால அது நோய்க்கு சிகிச்சை எடுக்க மாட்டாங்க. மக்களோட சுகாதாரம் வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையோட இடப்பெயர்ச்சி. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கிளைமேட்டில் இருக்க நம்ம இன்னொரு கிளைமேட்டுக்கு மாறும்போது நமக்கே உடம்புல அஃபெக்ட் ஆகுது. அப்போ அதே மாதிரி தான் மக்களோட இடப்பெயர்ச்சினால வேலைக்கு நம்ம போகும்போது இல்லை வாழ்றதுக்காக ஒரு இடத்துக்கு நம்ம மாறும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வந்து உருவாகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை விட ரொம்ப முக்கியம் சமூக உணவு பழக்கங்கள், முக்கியமான ஒன்று. இப்போ இருக்க பசங்களுக்கு 26 வயசுல 30 வயசுல 40 வயசுலலாம் வந்து ஈஸியாக ஹார்ட் அட்டாக் வருது. சரி, இதே பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. அப்போ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய சோசியல் அதுக்கப்புறம் ஃபுட்டு கல்ச்சர் தான் இதுக்கான முக்கியமான காரணமாகவே நம்ம சொல்லலாம். சரியா? ஃபுட் ஹேபிட் வந்து முக்கியமான ஒரு காரணமாக நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி கழிப்பிட வசதிகள் எல்லா ஊர்கள்லையும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ நிறைய இடங்களில் கழிப்பிடங்கள் வந்து இல்லை, ஓப்பன் டாய்லெட்டாக தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய இடங்களில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா கழிப்பறை வசதிகள் வந்து நிறைய இடங்களில் இருக்குது, நிறைய இடங்களில் இல்லை. அப்போ நல்ல பாதிப்புகள் வந்து நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா கழிப்பிட வசதிகள் இல்லாதனால ஈஸியாக வந்து நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா டிசீஸ்லாம் அதிகமாக பரவும், நோய்கள் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? நோய்கள் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பாரு நகரமயமாதல். சரி, நகரமயமாதலோட விகிதம்னால நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய சுகாதார பிரச்சனைகள் வந்து அதிகமாகும். அதை தாண்டி திறந்த வெளி மலம் கழித்தல் நடவடிக்கைகள். சரியா? டாய்லெட் இல்லாதனால திறந்த வெளி மலம் கழித்தல்னால நோய்கள் அதிகமாக பரவுது. பட்ஜெட்ல சுகாதாரத்துறைக்கு அதிகமாக நிதி ஒதுக்குறது கிடையாது. இப்போலாம் ஓரளவுக்கு ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, முன்னாடிலாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஒதுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் இயற்கை வளங்கள் அழிக்கப்படுறது, இது நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான். மரத்தை வெட்டுறோம், மரம் வெட்டுறதே நமக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸாக வரதுக்கு ஒரு வாய்ப்பு தான். நம்ம எந்த அளவுக்கு கிளைமேட்டை வந்து நம்ம அட்டாக் பண்ணுறோமோ, அதாவது இதை இயற்கையை வந்து நம்ம அட்டாக் பண்ணுறோமோ அதே அளவுக்கு இயற்கை வந்து நமக்கு திருப்பி தரும். அது என்ன விதத்தில் வேணாலும் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளாக பாரு, மரத்தை அதிகமாக வெட்டிகிட்டு இருந்தோம், மரங்கள் அதிகமாக வெட்ட ஆரம்பித்ததுனால இன்றைக்கி இருக்க டெல்லியில் ஃபுல்லாகவே என்ன இருக்குது அப்படின்னா காற்று மாசு இருக்குது. ஸோ எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இனிஷியேட்டிவ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ அந்த மாதிரியான இயற்கை வளங்கள் அழிக்கப்படும் போதும் அது எங்கே தான் அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இயற்கையை அஃபெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மனிதனோட ஹெல்த்தையும் தான் அஃபெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்புறம் சுற்றுச்சூழல் சீர்கேடுகள், மருத்துவ சிகிச்சை முறைகளில் உள்ள குறைபாடுகள், இதெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்க சுகாதார பிரச்சனைகளாக நம்ம சொல்லலாம். சரிம்மா, இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா சுகாதாரம்னா என்னன்னு முடிச்சிருக்கோம். அப்போ ஒருத்தனோட உடல் நலம், மனநலம், அதே மாதிரி சமூக நலம் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். WHO அதுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்தாங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்தியா வந்து என்ன மாதிரிலாம் சுகாதாரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். மருத்துவர் மக்கள் தொகையோட விகிதம் பற்றி பார்த்துக்கணும். ஸோ அதே லாஸ்ட்டாக வந்து இந்தியாவில் என்ன மாதிரியான சுகாதார பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட். அதை தாண்டி நம்மளோட டேஃப் புக்கையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் இன்னும் நம்ம கிளாஸஸ் வந்து நம்ம முடிக்க வேண்டியிருக்கு, நிறைய டாப்பிக்கில் நம்ம பார்க்கணும். ஸோ இன்ட்ரோ மட்டும் ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி இன்ட்ரோ மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதாம்மா. ஸோ உனக்கு இந்த கிளாஸில் ஃபஸ்ட்டு சிலபஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது பாலிசி நோட்டோட இம்பார்ட்டன்ட், அதில் வந்து கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதில் பாலிசி நோட்டில் வந்து எப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். மூணாவது சுகாதாரம் டாபிக் ஆரம்பித்து ஒரு 2 ஹெட்டிங் மட்டும் முடிச்சிருக்கேன். இந்தியாவில் சுகாதாரம்னா என்ன டெஃபினேஷன் முடிச்சிருக்கேன். இந்தியாவில் சுகாதாரத்தோட பிரச்சனை என்ன, நிலை என்ன அப்படிங்கிறத முடிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் சுகாதார திட்டங்கள் இருக்குது, சுகாதாரத்துக்கு என்னென்ன ஆர்கனைசேஷன் ஸ்டேட்டில் சென்ட்ரலில் இருக்குது, திட்டங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத 1 by 1 பார்ப்போம். சரியா? சரி, கிளாஸ் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு? கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே நம்ம கிளாஸ் எடுத்தோம். 1 hour 1.5 ஹவருக்கு மேலே கிளாஸ் எடுத்தோம். கிளாஸ் எப்படி இருந்துச்சுமா? ஓகே தானே? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. அரசாணை பேட்சை பற்றி
இப்போ இந்த பேட்சோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிட்டேன். இந்த பேட்சில் எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்த பேட்சில் ஒரு 4 பேர் நாங்கள் எடுக்க போகிறோம். ஸோ ஆகாஷ் சார் வந்து ஸ்பெஷலாக உங்களுக்கு ஒரு கிளாஸ் வந்து கொடுப்பாரு. அது என்ன கிளாஸுங்கிறத நான் இப்போ சொல்ல மாட்டேன். சாரே வந்து உங்களுக்கு எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ அந்த கிளாஸை வந்து ஓகே நைஸ், தேங்க்ஸ். வேறு ஏதாவது டவுட்ஸ் நான் இருந்தால் கேளுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கா?